ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு மோஸ்ட் வாண்டட் வீடியோ இருக்குமென்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு இன்றைக்கோ நாளைக்கோ ரிசல்ட் வர டைம்ல இருக்கீங்க. மெயினா 2023 எக்ஸாம் செஞ்சவங்க சம்டைம் நீங்க என்ன செய்வீங்கன்னா வார ரிசல்ட்டுக்கு நார்மலாவே கிடைக்கிற ரிசல்ட் வச்சு போறதுக்கு அப்படி இருப்பீங்க. சிலவங்க ஓவர் கான்ஃபிடென்ட், அப்ப 23 பேட்சோடய முடிப்போம் அப்படின்னு சொல்லி இருப்பீங்க. ஒரு சிலவங்க திருப்பி படிப்போம் ரிசல்ட் வரட்டும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு டைம்ல இருக்கீங்க. ஸோ இந்த டைம்ல நீங்க திருப்பி படிக்க ஸ்டார்ட் பண்ற ஒரு மெயின் டைம் வரைக்கும். ஸோ இதுல நான் கட்டாயம் உங்களுக்கு சில ஐடியாக்கள் செல்லணும்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த டைம்ல உங்களுக்கு மேக்சிமம் ஹெல்ப்பா இருக்கும். அதுலயும் குறிப்பா ரிப்பீட் பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு, ஒரு ரிப்பீட் பேட்ச் ஸ்டூடெண்டா இருந்தா அவருக்குத்தான் நான் செல்றவே மேக்சிமம் ஹெல்ப்பா இருக்கும். ஏனென்றா ஏற்கனவே ஒரு வழியை ஃபாலோ பண்ணி இப்ப என்ன செஞ்சிருப்பேன்டா புது வழி ஒன்றை கொண்டு போகணும், விட்ட மிஸ்டேக் எல்லாம் திருப்பி விட போடான்னு சொல்லி ஒரு பிளான் ஒன்று பண்ணிப்பாரு. ஸோ நான் அந்த வீடியோ நான் லாங் ஆக்க விரும்பல. நான் என்ன கண்டென்ட்டை எடுக்க வந்தனோ அதை சொல்லி முடிக்கேன். மெயினா என்னன்னா இப்ப எல்லாருக்கும் பிரச்சனை, நம் 180 நாள் தான் இருக்கு. இந்த 180 நாளும் காணுமான்னு கேட்டா உங்களுக்கு தாராளமா காணும். நீங்க ரிப்பீட் பேட்ச் ஸ்டூடெண்டா இருப்பீங்கன்னா ஸ்டார்டிங்ல நீங்க எல்லா விஷயங்களையும் படிச்சிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு தியரியை ரிவிஷன் பண்ணி அடுத்த ஸ்டெப்ல நீங்க பேப்பர் செஞ்சீங்கன்னா ஓகே. அதுலயும் குறிப்பா மாடல் பேப்பர் செய்யணுமான்னு கேட்டா மாடல் பேப்பர் செய்யறது கட்டாயம் இல்லை, செஞ்சாலும் பரவாயில்ல. ஆனா நீங்க பாஸ் பேப்பர் மட்டும் செஞ்சாலே அவுட் ஆஃப் 50ல மினிமம் 40 மார்க்ஸ் ஆவது எடுக்கலாம்ங்கிறத நான் உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டா கன்ஃபார்ம் பண்ண போறேன். சரியா? ஸோ அதுல எத்தனை வருஷம் செய்யணும்னு கேட்டா ஆக குறைஞ்சது 2001ல இருந்து 2023 வரைக்கும் நீங்க செஞ்சிருக்கணும். இப்ப நான் உங்களுக்கு செல்ல போறது கடைசியா வந்த பாஸ் பேப்பரை வச்சு விளக்கங்கள் செல்ல போறேன். எம்சிக்யூ வச்சு அனலைஸ் பண்ண போறேன் பாஸ் பேப்பரோட ஒப்பிட்டு. ஸோ இதுக்கு பிறகு நீங்க முடிவெடுங்க, பாஸ் பேப்பர் மட்டும் செஞ்சா போதுமா இல்ல மாடல் பேப்பரும் செய்யணுமா அப்படின்னு சொல்லி. சரியா? ஸோ இதுல 2001ல இருந்து 2023 வரைக்கும் செய்யணும். நீங்க சப்போஸ் 2011ல இருந்து 2023 வரைக்கும் செய்ய போனீங்கன்னா உங்களுக்கு அவுட் ஆஃப் 50க்கு 50 வருமாங்கிறது, இல்லாட்டி அவுட் ஆஃப் 50ல 40 எடுக்கலுமாங்கிறது ஷுவர் இல்லை. ஸோ அதால நான் என்ன சொல்ல வரேன்னா, எவ்வளவுக்கு நீங்க பாஸ் பேப்பர் செய்றீங்களோ அவ்வளவுக்கு உங்களுக்கு ஐடியாஸ் வரும். அந்த ஐடியா வச்சு நீங்க ஒரு ஃபுல் பேப்பர்ல இருக்கிற 50 எம்சிக்யூவையும் சிம்பிளா ஹேண்டில் பண்ண இருக்கும். அதால நான் சொல்றது மினிமம் 2001ல இருந்து 2023, அதை விடவும் நீங்க இன்னும் போறண்டா 1979ல இருந்து நீங்க 2022, நான் இப்ப கதைக்க போறது 24 பேட்ச் தானே. ஸோ 24 எக்ஸாம்ங்கிறதால நீங்க 2023 வரைக்கும் ட்ரை பண்ண இயலும். நான் இப்ப கம்பேர் பண்ண போறது, அதாவது உங்களுக்கு அனலைஸ் பண்ணி காட்ட போறது 2023 பேட்ச்ல எம்சிக்கு பேப்பர். சரியா? பாஸ் பேப்பரோட உங்களுக்கு ஒப்பிட்டு காட்ட போறேன். அடுத்தது என்னண்டா, இந்த 180 நாளும் அழகா காணும். மெயினா ரிப்பீட் பேட்சுக்கு 24 பேட்ச் நீங்க ஆல்ரெடி டச்ல இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீங்க சரியா மெயின்டைன் பண்ணி தியரியை குயிக்கா கம்ப்ளீட் பண்ணிட்டு பேப்பர் செய்ய ஸ்டார்ட் பண்ணா ஓகே. இப்ப இதுல என்னன்னா இன்னொரு விஷயம், எத்தனை தரம் இந்த பேப்பரை செய்யணும் அப்படின்னு கேட்டா ஒரு தரம் செஞ்சா போதாது. நீங்க எவ்வளவுத்துக்கு டைம் வச்சு செய்றீங்களோ அவ்வளவுத்துக்கு உங்களுக்கு நேரலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 2001 எடுத்தீங்க. இந்த 2001 எடுத்தீங்கன்னா இதுல எல்லாம், அதாவது 2011க்கு முதல் அப்படின்னா 2010, 2009, இப்படி இந்த கேப்ல இருக்கிறது எல்லாம் 60 எம்சிக்கு வந்திருக்கும். 2011க்கு பிறகு உங்களுக்கு என்ன 50 எம்சிக்கு வந்திருக்கும். சரியா? ஸோ நீங்க என்ன செய்யணும்டா, குறைஞ்சது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2010 எடுத்தீங்கன்னா இதை நீங்க ஒரு தரம் ட்ரை பண்ணணும். அப்ப ஒரு தரம் ட்ரை பண்ற டைம் இந்த 60 எம்சிக்யூக்கும் 2 மணித்தியாலம் டைம் போதுமான்னு கேட்டா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ட்ரை பண்ற டைம்ல உங்களுக்கு போதாம தான் இருக்கும். விளங்கிட்டா? அடுத்து நீங்க 60க்கு 60 எடுப்பீங்களான்னு கேட்டா அது கன்ஃபார்ம் இல்லை. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் செய்யுங்க, டைம் கூட எடுக்கும், விட்ட பிள்ளைகளை கரெக்ட் பண்ணுங்க.
ரெண்டாவது தரம் செய்யுங்க, மூணாவது தரம் செய்யுங்க. ஸோ இப்படி மினிமம் ஒரு 4 தரமாவது செய்யறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஆக குறைஞ்சது ஒரு 2 தரம் இல்லாட்டி ஒரு 3 தரமாவது செய்யணும். அதுலயும் குறிப்பா நீங்க செய்யற டைம் எக்ஸாம் மோட்ல செய்யணும். எக்ஸாம் மோட்ல செஞ்சாதான் உங்களுக்கு எக்ஸாம் ஹால் என்ன செய்யும், ஐடியாஸ் வரும். நீங்க என்ன செய்யற, எலபரேஷனை வச்சு பார்த்து எழுதி தியரிய கையில வச்சுட்டு கொப்பியில வச்சுட்டு அப்படி நீங்க ஆன்சரை பார்த்து எழுதினீங்கன்னு சொன்னா நீங்க 4 தரம் இல்ல 40 தரம் செஞ்சாலும் உங்களுக்கு ஓன் ஐடியா வராது. நமக்கு என்ன தேவைன்னு சொன்னா ஓன் ஐடியா தேவை. ஸோ இந்த ஓன் ஐடியாவை நீங்க கிரியேட் பண்ணணும். அப்ப அதுக்கு என்ன செய்யணும்டா, டைம் போறது பிரச்சனை இல்லை. எடுத்த உடனே 2 மணித்தியாலத்துல குறிப்பிட்ட கொஸ்டின் செய்யறது கஷ்டமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2018 எடுத்தீங்கன்னா 50 MCக்கு நீங்க செய்ய போற டைம்ல உங்களுக்கு 2 மணித்தியாலத்துல ஃபர்ஸ்ட்டுக்கு செய்யலாம் போகும். நீங்க 3 மணித்தியாலம் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. ஒரு 2 மணித்தியாலத்துக்கு உங்களுக்கு என்னது ஒரு 35 MCக்கு செய்யப்படன்னு வைங்களேன், டசன்ட் மேட்டர். அடுத்த தரம் ட்ரை பண்ணுங்க, அந்த குறிப்பிட்ட 2 மணித்தியாலத்துல ஒரு 40 MCக்கு வரும். அதாவது 40 MCக்கு செய்ய ஏழு மாதிரி இருக்கும். அடுத்த 2 மணித்தியாலம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஒரு ட்ரை பண்ணி பாருங்க, ஒரு 45 செய்ய ஏழு மாதிரி இருக்கும். சரி போல ரெண்டாவது ஆப்ஷன் நமக்கு என்ன தெரியுமா, நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை 50 MCக்கு வருதுன்னா உங்களுக்கு ஒரு 35 கொஸ்டினை செய்யறதுக்கு தான் டைம் இருக்கும். ஏனண்டா ஒழுங்கா பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணல. நீங்க 35 எடுப்பீங்கன்னு ஷுவர் பண்ணலுமா, இல்ல. ஆனா நீங்க இந்த 35 செய்யறதுக்கு பதிலா ஒழுங்கா பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணி போனீங்கன்னா 50 செய்வீங்க. அப்ப 50 செய்யக்குள்ள இதுல வர சான்ஸை விட இதுல வர சான்ஸ் கூட தானே. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, பாஸ்ட் பேப்பர் நீங்க செஞ்சா போதும். அதோடையும் குறிப்பா என்னது, எவ்வளவுத்துக்கு நீங்க குயிக்கா நிறைய தரம் எக்ஸாம் மோட்ல செஞ்சு பழகுறீங்களோ அவ்வளவுத்துக்கு உங்களுக்கு நல்லா. சரியா இந்த விஷயம். அடுத்தது யூனிட் வைஸா கொண்டு போகணுமா இயர் வைஸா கொண்டு போகணுமெண்டா, இப்ப இருக்கிற டைமுக்கு யூனிட் வைஸா கொண்டு போவீங்கன்னா உங்களுக்கு டைம் இருக்குமென்னு தெரியாது. இருந்தும் குறைஞ்சது கடைசி ஒரு 3 மந்த்துக்காவது, நீங்க என்ன செய்யணுமெண்டா இதுல ஃபுல் பேப்பர் செய்யணும். பிசிக்ஸுக்கு மட்டும் செல்லல, எல்லா பாடத்துக்கும் நீங்க என்ன செய்யணும், ஃபுல் பேப்பர் ப்ரிப்பேரேஷன் பண்ணணும். ஃபுல் பேப்பர் ப்ரிப்பேரேஷன் நீங்க செய்யணும்டா எல்லா தியரியும் கம்ப்ளீட் பண்ணிக்கணும். அப்ப நீங்க என்ன செய்யணும், இப்ப இருக்கிற காலத்துக்குள்ள ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 24 பேஜ் ரிப்பீட் பேஜ் எல்லாம் படிச்சிருப்பீங்க. அப்ப யூனிட் வைஸா நீங்க ட்ரை பண்ணலாம். அதுக்காக மெக்கானிக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படின்னு கொண்டு போகாம ஒரு 4 யூனிட்டை காம்பினேஷன் பண்ணி இல்லாட்டி ஒரு 3 யூனிட்டை காம்பினேஷன் பண்ணி இப்படி கொண்டு போனீங்கன்னா நல்லா. ஏனண்டா ஒரு யூனிட் சொல்லி நீங்க கவர் பண்ணினீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட 20 நாள் 25 நாள் சொல்லி எடுக்கும். அப்ப எடுக்கிற டைம்ல ஒரு யூனிட்டுக்குள்ள இருப்பீங்க, மத்த யூனிட் எல்லாமே என்ன செஞ்சிடும், மறந்துடும். ஸோ அதால எல்லாமே நமக்கு தேவை. அப்ப நீங்க குறைஞ்ச ஒரு 4 யூனிட் காம்பினேஷன் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெக்கானிக்ஸ், ஒரு வேவ்ஸ் அண்ட் வைப்ரேஷன், அதோட ஒரு எலக்ட்ரிசிட்டி, அதோட ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர், இப்படி இந்த 4ஐயும் வச்சு என்ன செய்யற, அதுல ஸ்ட்ரக்சர் செய்யற, MCQ செய்யற, எஸ்ஏ செய்யற, அப்படி பாஸ் பேப்பர் செஞ்சா ஓகே. சரியா. அப்ப நீங்க இயர் வைஸா செஞ்சா பெட்டர். பட் என்னது யூனிட் வைஸா செஞ்சாலும் ஓகே. ஆனா கடைசி ஒரு 3 மந்த்தாவது நீங்க இயர் வைஸா ப்ராக்டிஸ் பண்ணணும். என்னதான் நீங்க இயர் வைஸா ப்ராக்டிஸ் பண்ணனாலும் யூனிட் வைஸா ப்ராக்டிஸ் பண்ணனாலும் உங்களுக்கு தேவை தியரி. தியரி கிளியரா இருக்கணும். இந்த தியரியை ரிவிஷன் பண்றதுக்கு உங்களுக்கு MCQக்கு ஒரு ஐடியா நான் சொல்லி தந்திருப்பேன். MCQ பாயிண்ட் மெத்தட் சொல்லி, அந்த MCQ பாயிண்ட் மெத்தட் உங்களுக்கு எக்ஸாம் டைம்ல மேக்சிமம் ஹெல்ப்பா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த MCQ பாயிண்ட் எப்படி எடுக்கிறேன்னா சொல்லி தரேன். வீடியோஸும் இருக்கு, நீங்க தேவைன்னா எடுக்கணும். உங்களுக்கு டைம் போதும். ஏன்னா நீங்க யூனிட் வைஸா படிச்சுட்டு போற டைம்ல உங்களுக்கு போரிங்கா இருக்கும். அடுத்தது யூனிட் வைஸா படிச்சுட்டு போற டைம் கூட எடுக்கும். ஆனா ஒரு இன்ட்ரெஸ்டான வேல எல்லா யூனிட்டையும் கவர் அப் பண்ணி நீங்க இந்த MCQ பாயிண்ட் வேல நீங்க படிச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அதுக்கு பிறகு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே ஒரு குறிப்பிட்ட நோட்ஸ் வந்துடும். அப்படின்னா இந்த MCQ பாயிண்ட் மெத்தட்டை வச்சு நீங்க தியரி ரிவிஷன் பண்ற, அதுல கட்டாயம் நீங்க என்ன செய்யணும்னா ஷார்ட் நோட்ஸ் எடுக்கணும். ஸோ இந்த ஷார்ட் நோட்ஸ் எப்படி எடுக்கிறங்கிறது உதாரணத்தை சொல்றேன். சரியா. இப்ப 2001ல இருந்து 2010 வரைக்கும் 60 MCQ படி உங்களுக்கு 600 கேள்வி வரும் தானே. இதுல உங்களுக்கு பிரச்சனை இல்லையா, இல்ல. 2011ல இருந்து 2020 மட்டும் மடுங்க, அதனால 21 22 23 பேப்பர்ஸ் வைங்க. அது நம்ம லாஸ்ட் டைம்ல செய்யலாம். சரியா. சோ இதுல எத்தனை கேள்வி வரப்போகுது, 500 கேள்வி. ஸோ டோட்டலா உங்களுக்கு எத்தனை கேள்வி இருக்கு, இந்த குறிப்பிட்ட 20 இயர்ஸ் நீங்க அனலைஸ் பண்ற டைம்ல 1100 கேள்வி இருக்கு. டோட்டலா 1100 கேள்வி இருக்கு.
1100 எம்சிக்யூ. சரியா? இப்ப நான் என்ன சொல்றேன், அந்த எம்சிக்யூ பாயிண்ட்ங்கிறது நீங்க ஒவ்வொரு வருஷ பேப்பரையும் எடுக்கிற டைம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2001 எடுக்கீங்க, சரியா? இல்லாட்டி ஒரு 2002 எடுக்கீங்க. எந்த வருஷ பேப்பர் எடுத்தாலும் ஒவ்வொரு கொஷனும் ஒவ்வொரு விஷயத்தை இல்லாட்டி ஒன்று ரெண்டு விஷயத்தை பேஸ் பண்ணி வரும். எக்ஸெப்ட் பண்ணீங்களா இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டொப்ளர் எஃபெக்டை பேஸ் பண்ணி வருது, சரியா? டொப்ளர் எஃபெக்டை பேஸ் பண்ணி வருதுண்டா நீங்க அந்த கொஷனை வாசிக்கிற டைம்லயே வழங்கும், ஓகே இது வேவ்ஸ் அண்ட் வைப்ரேஷன்ல சவுண்ட் சாப்டர்ல டொப்ளர் எஃபெக்டை பேஸ் பண்ணி வந்திருக்கு. அப்ப என்ன செய்யணுமாண்டா, இந்த டொப்ளர் எஃபெக்ட் சம்பந்தப்பட்ட தியரி காப்பி இருக்குதானே, உங்களோட நோட்ஸ் இருக்குதானே, அந்த நோட்ஸ் எடுத்து ஒரு தரம் ரிஃபர் பண்ணி போட்டு அதுல இருந்து என்னென்ன முக்கியமான விஷயங்கள் இருக்குங்கிறத ஷார்ட் நோட் பண்றேன். ஸோ லைக் வைஸ் இப்படி நீங்க ஒவ்வொரு வருஷத்துக்கும் எடுக்கிற. ஆனா ஒவ்வொரு வருஷத்துக்கும் நீங்க தொடர்ச்சியா எடுக்கணுமான்னு கேட்டா இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டொப்ளர் எஃபெக்டை வச்சு நான் கதைக்கிறேன். இந்த டொப்ளர் எஃபெக்ட் ஒரு தரமா வந்திருக்கும் இல்ல, 2001 வந்திருக்கும், 2002, 2003 சொல்லி ஒரு 14 தரம் வந்திருக்கும் உதாரணத்துக்கு வைங்களேன். அப்போ உங்களுக்கு வழங்கணும் என்ன, ஓகே 20 இயர்ஸ்ல 14 தரம் வந்தீங்க, ஸோ பீரியோரிட்டி கூடியா கொடுக்கணும். அடுத்து நான் ஒன்று எடுக்கேன், என்னது, எஸ்டி கிராஃப் பிடி கிராஃப் சம்பந்தப்பட்டு. எஸ்டி கிராஃப் பிடி கிராஃப் சேஞ்ச் பண்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வரும் வைங்களேன். ஸோ ஒரு ஹெடிங், அப்ப அந்த எஸ்டி கிராஃப் பிடி கிராஃபை மாத்தணும்டா அதுல என்ன தியரி வழங்குதா, அந்த தியரி என்ன செய்யறேன்னு சொன்னா ஷார்ட் நோட் பண்றேன். நோட் பண்ணி போட்டு அது எத்தனை தரம் வந்தீங்கன்னு சொல்லி அனலைஸ் பண்றேன். ஸோ இப்படி உங்களுக்கு நான் வீடியோ போட்டிக்கேன், வீடியோ செட் பண்ணி ஒவ்வொரு வருஷத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 2001ல உங்களோட டைமை இலவுபடுத்துறதுக்கு நான் என்ன செஞ்சுக்கேன்னா ஒவ்வொரு எம்சிக்யூவும் என்னென்ன விஷயத்தை பேஸ் பண்ணி வந்திருக்கங்கிறத நான் போட்டிப்பேன். அப்ப இதுல உங்களுக்கு பழைய பாஸ் பேப்பர்ண்டா 60 எம்சிக்யூ பாயிண்ட் வரும். அதே மாதிரி 2011க்கு பிறகுண்டா 50 எம்சிக்யூ பாயிண்ட் வரும். இப்போ டோட்டலா உங்களுக்கு 1100 வரும் தானே. இதை நீங்க இப்ப சமரைஸ் பண்ணணும். அப்படி சமரைஸ் பண்ற டைம்ல ஏற்கனவே வந்த விஷயம் திருப்பி திருப்பி வந்திருக்கு. உதாரணத்துக்கு நான் என்ன சொல்லியேன், அதே மாதிரி இந்த இடத்துலயும் சொல்லியேன். இப்படி நீங்க ஆர்டர் பண்ற டைம்ல எது கூடியா வந்திருக்கு எது குறைய வந்திருக்குன்னு சொல்லி நீங்க அனலைஸ் பண்ணலும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அடிக்கடி ஒளிச்செறிவு மட்டத்தோட ஒரு கல்லூரின்னு வைங்களேன். அப்ப நீங்க ஒளிச்செறிவு மட்டத்துல ஷார்ட் நோட்ஸ் எடுத்திருப்பீங்க. அது எத்தனை தரம் வந்திருக்குங்கிறத நோட் பண்ற, தேவைண்டா என்னென்ன இயர் வந்திருக்குங்கிறத நோட் பண்றேன். அப்ப இந்த ஷார்ட் நோட்ஸ் ஒரு தரம் ஒழுங்கா ஒரு காப்பியில ஃபாலோ பண்ணுங்க. இந்த ஷார்ட் நோட்ஸ் எத்தனை தரம், இந்த குறிப்பிட்ட கொஸ்டின் எத்தனை தரம் வந்திருக்குன்றத பார்த்து போட்டு அந்த கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்றேன். ஸோ அதுல நாலேஜ் இருக்கா, அந்த கொஸ்டின் செய்யப்படுதா இல்லையான்னு சொல்லி பார்த்துட்டு என்ன பிரச்சனைங்கிறது கிளியர் பண்றேன். அடுத்தது இந்த நோட்ஸ்ல எதுவும் பிரச்சனை கிளியர் பண்றேன். ஸோ இப்படி நீங்க எடுத்துட்டு வர டைம் 1100க்கும் 1100 ஷார்ட் நோட் எடுக்கணுமா கேட்டா இல்ல. இதுல நீங்க சமரைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா பெஸ்டா ஒரு 300 250 அப்படிதான் வரும். இது நான் என்னது ஒவ்வொரு பெச்சுக்கும் செஞ்சுட்டு போற விஷயம். இதை வச்சு நிறைய பேர் ஒழுங்கா பெர்ஃபெக்டா பயன்படுத்தினான்னு சொன்னா அவங்களுக்கு 100% இதால என்ன செய்யணும்னு சொன்னா ஒரு என்னது ரிசல்ட்டை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். மெயினா யாருக்கு வழங்குமெண்டா அது ரிப்பீட் பெச் ஆகல தான் வழங்கும். அவங்க தானே ஒரு வேற ஒரு வே ஒன்று சூஸ் பண்ணிப்பாங்க. ஏற்கனவே கஷ்டப்பட்டு அடிபட்டு ஒண்ணுமே தெரியாம வந்து திருப்பி படிக்கிற டைம் மாற்று வழி. ஆனா 24 நீங்க உருப்படியா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு எம்சிக்யூங்கிறது கஷ்டமே இல்லை, சிம்பிளா முடிஞ்சிடும். சரியா? அப்ப நான் இந்த வே நீங்க தியரி ரிவிஷன் பண்றதுக்கு ஃபாலோ பண்ணியாலும் உங்களுக்கு தேவைன்னு சொன்னா நான் யூடியூப்ல அந்த வீடியோஸ் வச்சுக்கேன். தேவைன்னா நீங்க கேளுங்க, நான் தாரேன். அதுக்கு பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் இல்லை. ஸோ அது தாரேன். ஏன்னா அதை நான் இலவுபடுத்திக்கேன். இப்போ 2001ல என்னென்ன பாயிண்ட் 60 பாயிண்டே நான் சொல்லியிருப்பேன். அப்ப நீங்களா தேட தேவையில்ல. அப்ப நான் தந்திக்கிற வீடியோ பார்த்துட்டு 60 என்னன்னு பார்த்துட்டேன். அதே மாதிரி 2002க்கு அப்படின்னு பார்த்து போட்டு அதை சமரைஸ் பண்ணுங்க. விளங்கிட்டா? சமரைஸ் பண்ணி போட்டு அதுல இருந்து எது பீரியோரிட்டி கூடியா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 20 தரமும் வந்திருக்கு, அடுத்தது ஒரு 19 தரம் வந்திருக்கு. ஸோ அந்த பீரியோரிட்டி முன்னுரிமை அடிப்படையில நீங்க ஆர்டர் பண்ற டைம்ல ஒன்று ரெண்டு விஷயம் அவுட் ஆஃப் சிலபஸா இருக்கும், அதை ரிமூவ் பண்ணுங்க. இன்னும் ஒரு சில விஷயம் சம்பந்தமே இல்லாம இருக்கும், அதை விடுங்க. இன்னும் குறிப்பிட்ட விஷயம் வளமையாவே வந்துட்டு இருக்கும். ஸோ வளமையா வார விஷயத்துல நீங்க கட்டாயம் ஷார்ட் நோட்ஸ் எடுங்க. ஷார்ட் நோட்ஸ் எடுக்கிற டைம் அது உங்களுக்கு ரிவிஷன் மாதிரி போய்த்திரும். இப்ப நீங்க ஷார்ட் நோட்ஸ் என்ன செஞ்சிட்டீங்க, எடுத்துட்டீங்க. ஷார்ட் நோட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா கருத்து தியரிய என்ன செஞ்சிட்டீங்க, ரிவிஷன் பண்ணிட்டீங்க. ஸோ தியரிய ரிவிஷன் பண்ணினா ஷார்ட் நோட்ஸும் கையில இருக்குமெண்டா இப்ப நீங்க திருப்பி கொப்பி எல்லாம் பரட்டி பார்க்கணுமா இல்ல. அப்ப இந்த குறிப்பிட்ட நோட்ஸை பெர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணா சரி. அப்ப இதுல ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்ட ஹெடிங் ஒன்று இருக்கு, அந்த ஹெடிங்ல உங்களுக்கு பிரச்சனை இருக்குமெண்டா நீங்க என்ன செய்யலும்,
அந்த குறிப்பிட்ட ஹெடிங்கை மட்டும் கிளியர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு சாரீர பதன்ல பிரச்சனை இருக்கு. சாரீர பதன்ல பிரச்சனை இருக்குன்னா அந்த சாரீர பதன்ல இருக்கிற விஷயத்த என்னது நிறையவே தேடி கொஸ்டின் செய்யற அளவுக்கு ப்ராக்டிஸ் எடுங்க. அப்ப அந்த டைம்ல டவுட் உண்டா கேட்டு கிளியர் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப ஒளியியற் கருவிகள்ல பிரச்சனை இருக்கு. இப்ப கூட்டு நுணுக்கு காட்டி, எளிய நுணுக்கு காட்டி, தொலைக்காட்சி சம்பந்தப்பட்டதுல இயல்பான சிற்பம் செய்கை சாதாரண நிலையில பிரச்சனைங்கன்னா அதை கிளியர் பண்றேன். ஸோ இப்படி நீங்க கிளியர் பண்ற டைம் இப்போ யூனிட் வைஸா செஞ்சுட்டு போனீங்கன்னு சொன்னா டைம் எடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், மெக்கானிக்ஸ் என்ன மெக்கானிக்ஸ்ல ஒரு மாசம் பேத்திரும். சம்டைம் அடுத்தடுத்த யூனிட்டை கவர் அப் பண்ண எல்லாம் பேத்திரும். ஸோ இப்படி நீங்க செய்யற டைம்ல இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும், ஷார்ட் நோட்ஸ் எடுக்கிறது பெர்ஃபெக்டா இருக்கும். ஸோ இந்த வழியை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஓகே. நம்ம கூடிய கதைகளை ஜஸ்ட் ஐடியாவை சொல்லிங்க, நீங்க ஃபாலோ பண்ணா ஓகே. இந்த வீடியோ வச்சு நீங்க ஃபாலோ பண்ணிடலாம். ஸோ இப்படி தியரி ரிவிஷன் பண்ணா ஓகே. இப்போ என்ன செய்யலாம்? கான்ஃபிடென்ட்டா எந்த பேப்பரையும் செய்யலாம். செஞ்சீங்கன்னா சாலிட் ஆன்சர் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 2008 செய்ய போறீங்கன்னா அவ்வளவு கொஸ்டினுக்கு முறைய ஐடியாஸ் ஷார்ட் நோட்ஸ்ல இருக்கும். அதுக்காக ஷார்ட் நோட்ஸை பார்த்தா செய்யற இல்ல. இப்ப என்ன செய்யலாம்? அவ்வளவு ஐடியாவையும் உங்களோட ஒரு தரம் அந்த குறிப்பிட்ட ஓன் ஐடியாவெல்லாம் எடுத்து வச்சுப்பீங்க தானே, அந்த குறிப்பிட்ட ஷார்ட் நோட்ஸ் அது ஒரு தரம் பார்த்துட்டு 2008 செஞ்சு பாருங்க. சும்மா செஞ்சு பாக்குற டைம்ல உங்களுக்கு ஒரு 30 எம்சிக்கு சரி வருதுண்டா 60ல. இப்ப நீங்க இந்த ஐடியாஸ் எல்லாம் பார்த்துட்டு தியரியை ரிவிஷன் பண்ணி போட்டு இப்ப நீங்க செஞ்சு பாருங்க. டெஃபினெட்லி ஷுவரா 60க்கு 45க்கு மேல எல்லாம் வரும். ஏன் ஈவன் 60க்கு 60 வரலாம். எனக்கு எல்லாம் தெரியும். ஸோ ஒரு ஓவர் கான்பிடன்ட் வரும். இப்ப உங்களுக்கு பேப்பர் செய்யறது பயம் என்ன? பேப்பர் செய்யறது பயம் தியரி கிளியர் இல்ல, இல்லாட்டி தியரி கம்ப்ளீட் இல்ல. ஆனா நான் சொல்ற இந்த வே நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபெக்டா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு எம்சிக்கு கஷ்டம் இல்லாம போகும். அதோட நான் நிறைய ட்ரிக்ஸ் சொல்லி தருவேன். லாஸ்ட் டைம்ல ட்ரிக்ஸ் என்ன, இந்தந்த விஷயங்களை பார்த்தா ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப உந்தத்துக்கும் இயக்க சக்திக்கும் இடையிலண்டா ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு. அது ரெண்டு ஞாபகம் வச்சா குயிக்கா செஞ்சிடலாம். அதே மாதிரி பழமையா வரக்கூடிய விஷயம், இப்ப டாப்லர் எஃபெக்ட் பழமையா வருதா, ஒளிச்செரி மண்டம் வருதா, அப்ப அந்த விஷயங்கள்லாம் சொல்லி தருவேன். உங்களுக்கும் நீங்க என்ன இன்னொரு ஆளை டிபெண்ட் பண்ணிக்க தேவையில்ல எக்ஸ்பெக்டேஷன் உருவாக்குறதுக்கு. நீங்க என்ன செய்யலாம்? இப்படி ஒரு கொஸ்டின் வந்திருக்கு, இப்படி ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. சோ இந்த மாதிரி இப்படி ஒரு கொஸ்டின் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், டாப்லர் எஃபெக்ட்ல ஒரு டைம்ல ஒரு வருஷம் ஈக்குவேஷன் சம்பந்தப்பட்டு வந்தீங்க, இன்னொரு டைம்ல கால்குலேஷன் சம்பந்தப்பட்டு வந்தீங்க, இன்னொரு டைம்ல தியரிய கேட்டிருக்கான் கூற்று கேள்வியா, இன்னொரு டைம்ல கிராஃபா கேட்டிருக்கான். சோ அடுத்த வருஷம் என்ன வருமாங்கிறது நீங்க என்ன செய்யலும்? நீங்களாவே எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலும். இன்னொரு டிபெண்ட் பண்ணிக்கிட்டே இல்லை. எக்ஸ்பெக்டேஷனுங்கிறது குறுக்கால நம்ம இது வரும் அது வரும் இல்ல. நீங்க என்ன செய்றீங்க? 20 இயர்ஸ் அனலைஸ் பண்ணிக்கீங்க. அப்ப 20 இயர்ஸ் அனலைஸ் பண்ணின உங்களுக்கு ஒரு 50 எம்சிக்கு செய்யற கஷ்டமா? 1000க்கு மேல கேள்வி செஞ்சு பார்த்திருப்பீங்க. சோ உங்களுக்கு ஒரு 50 எம்சிக்கு ஃபேஸ் பண்றது கஷ்டமா? இல்ல. சோ இந்த வே நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா எம்சிக்கு பெர்ஃபெக்டா இருக்கும். நான் ஸ்ட்ரக்சரஸே கதைக்கல, எம்சிக்கு மட்டும் தான் கதைச்சிருக்கேன். ஸோ இப்போ நான் குறிப்பிட்ட அந்த 2023 இருக்குதானே, அந்த குறிப்பிட்ட 2023ல இருக்கிற என்னது எம்சிக்யூ பேப்பரையும் பாஸ் பேப்பரையும் நான் அனலைஸ் பண்ணிட்டு நான் குயிக்கா சொல்லிட்டு போறேன். டைம் நான் உங்களோட வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யுங்கன்னா இந்த வீடியோவை பார்த்து போட்டு குயிக்கா புஷ் பண்ணி போட்டு இப்போ என்ன செய்யுங்கன்னா நீங்க 2023 பேப்பர் இருக்குதானே, அந்த பேப்பரை போய் செய்யுங்க. நான் சின்ன வேலை இல்லாம இல்ல, சும்மா இப்ப நீங்க ஒரு ரிப்பீட் வச்சுருங்க, ரிப்பீட் வச்சோ இல்லாட்டி நீங்க ஒரு 24 வச்சோ நத்திங், எப்படி இருந்தாலும் ஓகே பிரச்சனை இல்லை. இப்ப நீங்க என்ன செய்யுங்கன்னா 2023 பேப்பர் எடுங்க. எடுத்து எவ்வளவு டைம்? 2 மணி நேரம் டைம். எத்தனை எம்சிக்யூ இருக்கு? 50 எம்சிக்யூ இருக்கு. சரி ஓகே. இந்த 50 எம்சிக்யூ நீங்க இப்ப செய்யுங்க. சரியா? செஞ்சதுக்கு பிறகு என்னது நான் சொல்ற குறிப்பிட்ட ஐடியாவை ஃபாலோ பண்ணி போட்டு நீங்க செஞ்சு பாருங்க. ஐடியா மேலுக்கு செல்லிருக்கேன், இன்னும் சில விஷயங்களை கீழுக்கு செல்ல போறேன். அப்ப இப்ப நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? இந்த குறிப்பிட்ட வீடியோவை பார்த்துட்டு நான் சொன்ன ஐடியாஸ் இருக்கு, அது ஒரு பக்கம் இருக்க. ஃபர்ஸ்ட் உங்களோட பிள்ளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தானே வேணும், இல்லை நான் சொல்றேன் சரியாங்கிறத பார்க்க தானே வேணும். அதால ரிப்பீட் 24 பேஜ் 23 பேப்பர் நீங்க ஆல்ரெடி செஞ்சிருப்பீங்க, இருந்தும் திருப்பி ஒரு தரம் செய்யுங்க. உங்களோட வேலையில செய்யுங்க. ஒழுங்கா டைம் வச்சு நீங்க ஒரு எக்ஸாம் ஹால்ல நீங்க சூப்பர்வைசர் நினைச்சு நீங்க 50 எம்சிக்கையும் கம்ப்ளீட் பண்ணி போட்டு ஸ்கீம் இருக்கும். ஸோ ஆன்சர்ஸ் இருக்கு தானே, அந்த ஆன்சர்ஸ் எடுத்து நீங்க கரெக்ட் பண்ணுங்க. ஓனா கரெக்ட் பண்ணுங்க. ஓனா கரெக்ட் பண்ணி பாருங்க உங்களுக்கு எத்தனை சரியாங்கிறத பாருங்க. சரியா? ஓகே. இப்ப நான் சொல்ற சில கொஸ்டின்ஸ், நான் சொன்ன ஐடியா இருக்கு தானே, அந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணுங்க. அந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கு முதல் நான் சொல்ற அந்த கொஸ்டின்ஸை ட்ரை பண்ணி போட்டு இப்ப நான் சொல்ல வர முக்கியமான விஷயம், நிறைய பேர் மாடல் பேப்பர் நாலேஜ் தெரியல. மாடல் பேப்பர் செய்ய தேவையில்ல, பாஸ் பேப்பர் மட்டும் செஞ்சு எடுத்துட்டு போகலாம். எம்சிக்யூல 45 பிளஸ் அப் பண்ணலாம்ங்கிறத ப்ரூவ் பண்ண போறேன். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் எம்சிக்யூ
ஃபர்ஸ்ட் எம்சிக்கு நீங்க எடுத்தீங்கன்னா அதுக்கு முதல் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அனலைஸ் ஒன்று சொல்லிட்டு போறேன். பழமையான பேட்டர்னை விட கொஞ்சம் டிஃப்ரெண்டா 2023 வந்திருக்கு. முழுக்க முழுக்க பாஸ்ட் பேப்பரை பேஸ் பண்ணுவது. நான் 2023 மட்டும் கதைக்கல, அடுத்தடுத்த வீடியோஸ்ல 2022, 2021, 2019 கொஞ்சம் ஸ்பெஷல் இருந்தும் ஒரு சில விஷயங்கள் தான் நியூ சிலபஸுக்கு என்னது இன்க்ளூட் பண்ணப்பட்டதால கொஞ்சம் டிஃப்ரெண்ட். மத்தபடி விஷயம் ஒன்று தான், சரியா? ஸோ இந்த குறிப்பிட்ட 2023 இருக்கு தானே, அதுல யூனிட் வைஸா எத்தனை கொஸ்டின்ஸ் வந்திருக்குங்கிறத நான் கன்சிடர் பண்றேன். நான் உங்களுக்கு ரிவர்ஸ்ல இருந்தே வாரேன். யூனிட் 11. இந்த யூனிட் 11ல உங்களுக்கு தெரியும் மெட்டர் அண்ட் ரேடியேஷன். இந்த மெட்டர் அண்ட் ரேடியேஷன் நிறைய பேர் படிக்கிற விதம் குறைய, ஏனண்டா சிலபஸ் கவர் அப் ஆகுறல அப்படி இப்படி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிற. இருந்தும் வளமையாவே 2 MCQ தான் வார. ஆனா இப்ப ட்ரெண்டிங்கா வந்து 2023 பேப்பர் எடுத்தீங்கன்னா 3 MCQ வருது. ஸோ இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க, சரியா? எதுல இதுல வந்தீங்கன்னு சொன்னா 11.1. சரியா? நீங்க இதெல்லாம் உருப்படியா படிச்சதான் வழங்கும். சும்மா நீங்க ஹெடிங் போட்டு படிச்சா வழங்காது. 11 அதுக்குதான் ரிசோர்ஸ் புக் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும். மெயினா ரிப்பீட் 24 11.1. அடுத்தது அதுல ஒரு எம்சிக்கு வந்திருக்கு. 11.2ல ஒரு எம்சிக்கு வந்திருக்கு. 11.7ல ஒரு எம்சிக்கு வந்திருக்கு. ஸோ 3 MCQ வந்திருக்கு. ஓகே. அடுத்தது யூனிட் 10 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் நீங்க படிக்கிற விதம் குறைய, ஏன் லாஸ்ட் டைம்ல உங்களுக்கு என்னது லோட் ஆகிருக்கும், அந்த டைம்ல நீங்க முடிச்சிக்க மாட்டீங்க. வளமையா 2 MCQ தான் வார, இப்ப 2 இல்ல 4 MCQ வருது. ஸோ அந்த எம்சிக்யூட முக்கியத்துவத்தை பார்க்கணும். அப்படி என்றா ஹீட்டுக்கு நீங்க கொடுப்பீங்கன்னு, இந்த முறை ஹீட்ல 4 MCQ வந்திருக்கு. அப்ப நீங்க ஹீட்டுக்கு முன்னுரிமை கொடுக்குற மாதிரி ப்ரொபல்ஷன் மேட்டர் கொடுக்கணுமா இல்லையா? கொடுக்கத்தானே வேணும். ஸோ இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. இதுல எங்கெங்க வந்திருக்கேன்டா 10.1ல ஒரு எம்சிக்யூ, 10.2ல ஒரு எம்சிக்யூ, 10.3ல ஒரு எம்சிக்யூ. அப்படின்னா இதுல 3 சாப்டர்ஸ் இருக்கு. அதாவது லாஸ்டிசிட்டி, விஸ்கோசிட்டி, சர்ஃபேஸ் டென்ஷன். அதாவது மீள்தன்மை, அடுத்தது என்னது பிசுக்குமை, பரப்பில்வை. இதுல ஒரு எம்சிக்யூ, இதுல ஒன்று வந்திருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க எப்படி கொஸ்டின் வருது, என்னென்ன சாப்டர் இருக்கு, எத்தனை எத்தனை சாப்டர் இருக்கு, எப்படி கொண்டு வராரு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு படிங்க, சும்மா படிக்காம, சரியா? அப்ப யூனிட் 10. அடுத்தது இதுக்கெல்லாம் நான் ஃபுல்லாவே எல்லாத்தையும் தேடி எவ்வளவு விஷயம் எடுத்திருப்பேன். ஆனா நீங்க மிஸ்யூஸ் பண்ணதான் கூட இருக்கும், சரியா? யூனிட் 9 எடுத்தீங்கன்னா இவ்வளவு ஐடியாவும் சொல்லி தந்ததுக்கு பிறகு நீங்க வளமையான வழியிலான் போவீங்கன்னு சொன்னா அது உங்களோட விருப்பம். எலக்ட்ரானிக்ஸ், சரி, எலக்ட்ரானிக்ஸ் தான் கடும் ஈஸி. ஏன்னா அந்த 3 யூனிட் முன்னூறு கதைக்கணும்டா 3 யூனிட் ஈஸி. ஆனா நீங்க சிலபஸ் கவர் அப் பண்றல, படிக்கல, அப்படி இப்படி இல்லைன்னு சொல்லி நீங்க அந்த 3 யூனிட் மிஸ் பண்ற விதம் கூட. ஆனா 3 ஈஸிங்கிறது நான் திருப்பி திருப்பி சொல்றேன். 3 essay வரும். வளமையாவே எலக்ட்ரானிக்ஸ்ல 2 MCQ வந்த, ஆனா இப்ப இருக்கிற பேப்பர்ல கடைசியா வந்த பேப்பர்ல 3 MCQ வந்து, அதுவும் 9.1ல 9.1ல ஒரு எம்சிக்யூவும். அப்ப நீங்க யோசிங்க, 9.1 ஈஸி, 10.1 11.1 ஃபர்ஸ்ட் சாப்டர், அதுல கொஞ்சம் யோசிங்க. அடுத்தது 9.4ல 9.4ல 2 MCQ வந்திருக்கு. அப்ப நீங்க 9.1 என்னங்கிறது தெரியணும். அதுக்கு தான் ரிசோர்ஸ் புக்கை ஃபாலோ பண்ணணும். 9.4ங்கிறது என்ன தெரியணும். ஸோ டோட்டலா 3. அப்ப எத்தனை எம்சிக்கு வருது? 10 MCQ வருது. இதை நான் அடிக்கடி சொல்லுவேன். ஏன் வளமையா 6 MCQ வந்த, ஸோ இப்போ 4 MCQ எக்ஸ்ட்ரா வருது. அப்போ ஒரு சேஞ்ச் 2023ல. அப்ப அடுத்த முறையும் இன்னும் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு டைம்ல எப்படின்னா மெக்கானிக்ஸ், அடுத்தது வேவ்ஸ் அண்ட் வைப்ரேஷன், அடுத்தது ஹீட், அடுத்தது எலக்ட்ரிசிட்டி, இந்த 4ஐயும் படிச்சாலே எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்ப அப்படி இல்லை. மெக்கானிக்ஸ்ல அதாவது எம்சிக்கு வெயிட் எல்லாம் குறைச்சி, வேவ்ஸ் அண்ட் வைப்ரேஷன் எல்லாம் குறைச்சி, ஃபார் எக்ஸாம்பிள் ஹீட்ல ஏற்கனவே ஒரு 6 வருமாண்டா இப்ப 4 வருது, குறைச்சிட்டான். மெக்கானிக்ஸ்ல ஒரு 15 வருமாண்டா இப்ப 12 வருது, லைக் 11 வருது, கடைசியா 11 வந்திருக்கு. இந்த மெக்கானிக்ஸ் காய்க்கிறட்டை நான் மெஷர்மெண்ட் டைம் சேர்த்து கதப்பேன், சரியா? யூனிட் 1 டைம் 2 வரும். ஸோ இப்ப என்ன அப்படி போக போக குறைஞ்சிட்டு தான் வருது. அப்ப எல்லாத்துக்கும் என்ன செய்யறான், இப்ப முன்னுரிமை கொடுக்கான். எல்லாத்தையும் நீங்க படிக்கத்தான் வேணும், பரலலா படிச்சா தான் நீங்க எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தீங்க 24 பேட்ச்ல. அடுத்தது இந்த 2019ல கொஞ்சம் பேப்பர் ஸ்பெஷலா இருந்தாலும் 2020, 21, 22, 23 இந்த பேப்பர் எல்லாம் முழுக்க முழுக்க பாஸ் பேப்பரை பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு. ஒரு சில விஷயங்களை தவிர, விளங்கிட்டா? ஒன்று ரெண்டு விஷயங்கள் பாஸ் பேப்பர்ல இல்லாத விஷயங்களா இருக்கும், சரியா? ஆனா விஷயம் ஒன்றா தானே இருக்கும். ஓகே. சோ இப்படி அடுத்தது யூனிட் 8 இருக்கு தானே. இந்த இடத்துல நான் இடத்துல எழுதுறேன். யூனிட் 8 அதாவது எலக்ட்ரிசிட்டி, கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. கரண்ட் எலக்ட்ரிசிட்டில இருந்து உங்களுக்கு டோட்டலா 7 MCQ வந்துருக்கு.
7 MCQ. அதுலயும் 8.1ல இருந்து ஒரு MCQ, 8.2ல இருந்து ஒரு MCQ, 8.4ல இருந்து ஒரு MCQ. இதெல்லாம் நீங்க அனலைஸ் பண்றது, ஆனா நான் சொல்லி தரேன். ஆனா நீங்க அடுத்த முறையாச்சும் என்ன செய்யுங்க, உருப்படி அனலைஸ் பண்ணுங்க. அடுத்தது 8.4ல ஒரு MCQ, 8.5ல ஒரு MCQ, 8.6ல 2 MCQ வந்தீங்க. அப்ப டோட்டலா இதுல எத்தனை, நாலும் ரெண்டும் 6 வந்திருக்கு. 8.1ல 2 சரியா, அப்ப 7 MCQ வந்து. அப்ப உங்களுக்கு 8.1 என்ன, 2 நீங்க ரிசோர்ஸ் புக் கட்டாயம் தேவை. ரிசோர்ஸ் புக் வச்சு நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ரிசோர்ஸ் புக் எல்லாம் நான் டெலிகிராம் சேனல்ல போட்டீங்க, நீங்க அதை வச்சு ஃபாலோ பண்ணிடலாம். எல்லா இடத்துலயும் இருக்கு. பிரிண்ட் அவுட் பண்ணினாலும் ஹார்ட் காப்பி எடுத்தாலும் பெட்டர் தான். சரியா, ஓகே. யூனிட் 8. அடுத்தது யூனிட் 7. யூனிட் 7 எடுத்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட், ஃபீல்டு. மேக்னெட்டிக் ஃபீல்டுலையும் 2 MCQ வந்து பழமையா 4 MCQ 3 MCQ எல்லாம் வர, இந்த முறை 2 MCQ கொஞ்சம் குறைச்சிட்டாரு. சரியா, அதாவது பின்னுக்கு இருக்கிறதுக்கு கொஞ்சம் கூட்டி முன்னுக்கு இருக்கிறத குறைச்சிருக்காரு. அப்ப அந்த ஐடியாக்களை போடுங்க. அதுல 7.1ல இருந்து ஒரு MCQவும் 7.2ல இருந்து ஒரு MCQ வந்துருக்கு. அப்ப டோட்டலா 2 MCQ. அடுத்தது யூனிட் 6. யூனிட் 6 சொல்றது எலக்ட்ரிக் ஃபீல்ட், ஃபீல்டு. அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுல இருந்து 3 MCQ வந்திருக்கு. சாரி, 5 MCQ வந்திருக்கு. 5 பழமையா ஒரு 4 3 வர கொஞ்சம் கூட்டிக்காரு 5. அதுல அந்த 6.1ல இருந்து ஒரு MCQ, 6.3ல இருந்து 3 MCQ, அதே மாதிரி 6.4ல இருந்து உங்களுக்கு ஒரு MCQ வந்துருக்கு. சரியா, அடுத்தது யூனிட் 5 ஃபீல்டு, நம்ம லாஸ்டா படிச்சது. இந்த யூனிட் 5ல இருந்து 2 MCQ வந்திருக்கு. 2 MCQ ஒன்று 5.1ல ஒரு MCQவும் 5.2ல ஒரு MCQ வந்திருக்கு. சரியா, அப்ப நீங்க ஐடியாவை ஃபர்ஸ்ட் புடிச்சு போட்டு பேப்பர் பேட்டர்னை பார்த்து போட்டு எப்படி வருதுங்கிறத வச்சு, நமக்கு தேவை என்ன, எல்லாம் படிச்சவன் கெட்டிக்காரன் இல்ல. எந்த டைமுக்கு எதை யூஸ் பண்ணணும் அவன் தான் கெட்டிக்காரன். நமக்கு தேவை என்ன, நம்மளோட அந்த நாலேஜ் டெஸ்ட் பண்ணல. குறிப்பிட்ட 2 மணித்தியாலத்துல 50 MCQ செய்யணும். குறிப்பிட்ட 3 மணித்தியாலம் 10 நிமிஷத்துல 4 ஸ்ட்ரக்சரை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணணும். அதோட 4 essay என்ன செய்யணும், ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணணும். 8ல பெஸ்டான ஆளை சாய்ஸ் பண்ணணும். இந்த 10 நிமிஷம் சாய்ஸ் பண்றதுக்குரிய வாசிப்பு நேரம். அவ்வளவுதான் விஷயம். விளங்குதா? சோ இது யூனிட் 5க்குரிய இடம். அடுத்தது யூனிட் 4. யூனிட் 4ல இருந்து 4 வந்திருக்கு. தேர்மல் பிசிக்ஸ். அந்த 4 MCQ வந்திருக்கு. அந்த 4 MCQ எதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா 4.1ல இருந்து ஒரு MCQ, 4.3ல இருந்து ஒரு MCQ, 4.8ல இருந்து ஒரு MCQ, 4.9ல இருந்து ஒரு MCQ, இப்படி வந்திருக்கு. அடுத்தது யூனிட் 3 வேவ்ஸ் அண்ட் ஆசிலேஷன். இந்த வேவ்ஸ் அண்ட் ஆசிலேஷன் எடுத்தீங்கன்னா 9 MCQ வந்திருக்கு. 9 MCQ. சரியா, அப்ப எதுக்கு முன்னுரிமை கூடியா கொடுக்கணும், எதுக்கு குறைய கொடுக்கணுங்கிறத கன்சிடர் பண்ணுங்க. அதுலயும் 3.3ல இருந்து ஒரு MCQ, 3.5ல இருந்து ஒரு MCQ. சில எல்லாத்தையும் நோட் பண்ணிடுங்க, யோசிங்க எப்படி வருதுன்னு. 3.6ல இருந்து ஒரு MCQ, 3.7ல இருந்து ஒரு MCQ. நீங்க எப்படியும் படிப்பீங்க, படிக்கிற நீங்க டேலண்டா இருந்தா எப்படி படிப்பீங்கன்னா, படிக்கிற முறை தெரியணும். நீங்க எங்க போனாலும் பிரச்சனை இல்லை, படிக்கிறதுக்குரிய முறையை என்னது பிடிச்சி நீங்க படிங்க. சும்மா நீங்க பேருக்கு படிச்சிருக்கீங்கன்னா வேற இல்ல. சரியா, அடுத்தது 3.9ல இருந்து 5 MCQ வந்து. அப்ப டோட்டலா கொஞ்சம் பாருங்க. இதுல 3.3ல ஒரு MCQ, 3.5ல ஒன்று, 3.6ல ஒன்று. அப்ப 5ம் 4ம் 9. ஓகே. அடுத்தது மெஷர்மெண்ட் மெக்கானிக்ஸ் அப்படின்னா யூனிட் 1 2. இந்த யூனிட் 1 2ல இருந்து உங்களுக்கு அந்த 2.2ல இருந்து ஒரு MCQ வந்திருக்கு. 2.3ல இருந்து 4 MCQ வந்திருக்கு. 2.5ல இருந்து 3 MCQ வந்திருக்கு. 2.6ல இருந்து ஒரு MCQ, 2.8ல இருந்து ஒரு MCQ. டோட்டலா 11 MCQ வந்திருக்கு. இப்ப நீங்க கூட்டி பாருங்க. இதுல 11, இதுல 9, 11 9 20, இதுல 4, அப்ப 24, இதுல 2, 24 2 26, 26 5 31, 31, இதுல 2 33, இதுல 7, 33 7 40, இந்த மூணுலையும் சேர்த்து 10. 50 MCQ. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுங்க. இப்படித்தான் வருது. ஸோ அடுத்த டைம் எப்படி வருமாங்கிறத கொஞ்சம் பிளான் பண்ணுங்க. சரியா, ஓகே. நான் விஷயத்துக்கு வரேன். ஓகே, இப்ப நீங்க 2023ல இருக்கிற ஃபர்ஸ்ட் MCQ எடுங்க.
சரியா? ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க வளமையான வழியில ட்ரை பண்ணுங்க. என்னோட உண்மையை செல்லணும். இதுல குறிப்பிட்ட ஆக்கள் மெயினா என்கிட்ட கிளாஸ் ஃபாலோ பண்றவங்க 2023ல இருக்கிற ஃபர்ஸ்ட் எம்சிக்கு எடுத்தீங்கன்னா நார்மலா சக்தியோட சம்பந்தப்பட்டு வந்திருக்கு. சக்திட அழகு பரிமாணம் அதுகள் சம்பந்தப்பட்டு வந்திருக்கு. ஸோ இதே விஷயத்தை பேஸ் பண்ணி 2001ல முதலாவது எம்சிக்கு அதே கொஸ்டின். அடுத்தது 2000 முதலாவது எம்சிக்கு. அடுத்தது 2015ல முதலாவது எம்சிக்கு. அடுத்தது 1991 இதுல முதலாவது எம்சிக்யூ. 1992 இதுலயும் முதலாவது எம்சிக்யூ. இவ்வளவுத்தையும் நீங்க ட்ரை பண்ணி போட்டு இந்த கொஸ்டினை செய்யுங்க. ஏன் நீங்க பாஸ் பேப்பர் செஞ்சு கொடுத்தானே ஃபைனல் பேப்பருக்கு போறீங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்குரிய இடம். இவ்வளவுத்தையும் நீங்க செஞ்சு போட்டு இந்த கொஸ்டினை செஞ்சு பாருங்க. ஷுவரா ஐடியா வரும். அதுக்கு முதல்ல நீங்க அந்த எம்சிக்கு பாயிண்ட் எடுத்தாலும் ஓகே, விளங்கி எடுங்க. ஐடியா பிடிச்சி செஞ்சுட்டு போங்க. சரியா? ஓகே. ரெண்டாவது எம்சிக்யூ. ரெண்டாவது எம்சிக்யூ 2023 ரெண்டாவது எம்சிக்யூ. ரெண்டாவது எம்சிக்யூ எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஈர்ப்பழுத்த சக்தி சம்பந்தப்பட்டு காய்ச்சிருக்கு. ஈர்ப்பு அழுத்த சக்தி, கிராவிடேஷன் ஃபீல்டு. ஸோ இது எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்ல இயலாது. சக்திங்கிற டைம் எல்லாம் மிக்ஸ் பண்ண மாதிரி கிட்டத்தட்ட யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட். ஆனா இங்க நான் நினைக்கிறேன் நிலத்திறன் வோல்ட்டை பத்தி காய்ச்சல் சொல்லி. ஸோ அது எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ளால லிங்க் ஆகி வரேன். ஸோ ஓகே, ஏதோ சக்தினா உங்களுக்கு சக்தி அலகு பரிமாணம் அந்த விஷயங்கள்லாம் தெரியும். நிலத்திறன் வோல்ட்டால சக்தி அளக்குறது. 2023ல ரெண்டாவது எம்சிக்யூ. ஸோ நீங்க இந்த ரெண்டாவது எம்சிக்யூ எடுத்து பாத்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட ரெண்டாவது எம்சிக்யூ ஈர்ப்பழுத்த சக்தியோட பேஸ் பண்ணி வந்திருக்கு. நீங்க இதை செய்யறதுக்கு முதல் 1982 36வது எம்சிக்யூ, 1999ல 44 இந்த ரெண்டு கொஸ்டின் செஞ்சு கூட நீங்க ட்ரை பண்ணுங்க. ஷுவரா விட வரும். விளங்கிட்டா? பாஸ்ட் பேப்பர் முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியணும். மூணாவது 2023ல மூணாவது எம்சிக்யூ. மூணாவது எம்சிக்யூ பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த திசை வரைபடத்தை பேஸ் பண்ணி வந்திருக்கு. திசை வரைபடம். திசை வரைபடத்தை பேஸ் பண்ணி வந்திருக்கு. நீங்க இந்த கொஸ்டினை செய்யறதுக்கு முதல் 2004ல 31வது எம்சிக்யூ, 2005ல 29வது எம்சிக்யூ, எக்ஸ்ட்ராவா தேவைன்னா 2015ல 7வது எம்சிக்யூ. இந்த குறிப்பிட்ட எம்சிக்யூ ட்ரை பண்ணி போட்டு இந்த பேப்பரை, அதாவது இந்த கொஸ்டினை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு சிம்பிள் ஆன்சர் வரும். விளங்கிட்டா? ரிலேட்டிவான அப்படியே வராட்டியும் அதே விஷயத்தான் பேஸ் பண்ணி வருது. ஸோ பாஸ் பேப்பர் முக்கியத்துவம் என்ன உங்களுக்கு தெரியணும். இதுக்கு பிறவாச்சு நாலாவது எம்சிக்யூ. 2023 நாலாவது எம்சிக்யூ. நாலாவது எம்சிக்யூ எடுத்து பாத்தீங்கன்னா 2022ல, அதாவது கடைசி வருஷம் 2022ல ரெண்டாவது எம்சிக்யூ வந்திருக்கு. என்ன சாப்டர்ண்டா விலையுள் இடப்பெயர்ச்சி. விலையுள் இடப்பெயர்ச்சிய பேஸ் பண்ணி வந்திருக்கு. விலையுள் இடப்பெயர்ச்சின்னா கிட்டத்தட்ட நீங்க காவி நிகர விதியில அந்த விஷயத்தை படிச்சிருப்பீங்க. சமாந்தர விசை, நிகரத்த சமாந்தர விசை, நிகரா சமாந்தர விசை, அதோட விலையுள் விலையுள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு, அப்ப ஆர் மேக்சிமம் ஆர் மினிமம் அந்த கெப் ரேஞ்சை வச்சு வர அந்த விஷயம். ஒழுங்கா கேள்வி எக்ஸ்பிளைன் பண்ணல, ஜஸ்ட் அந்த என்ன விஷயத்த பேஸ் பண்ணி வந்தீங்க. ஸோ இந்த கொஸ்டினை செஞ்சா நீங்க இந்த கொஸ்டினை சிம்பிளா செய்யலாம். இப்போ நீங்க பாஸ் பேப்பர் முக்கியத்துவம் உங்களுக்கு விளங்கணும். அஞ்சாவது அஞ்சாவது கேள்வி இந்த நெட்டாங்கு அலைகள் சம்பந்தப்பட்டு வந்திருக்கு. 2023 அஞ்சாவது எம்சிக்கு நெட்டாங்கு அலைகள் சம்பந்தப்பட்டு வந்திருக்கு. ஸோ இந்த நெட்டாங்கு அலைகள் சம்பந்தப்பட்டா 2003ல 12வது எம்சிக்கு வந்திருக்கு. 2019ல 7வது எம்சிக்கு வந்திருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு தேவண்டா 1979ல கூட 16வது எம்சிக்கும் ரிலேட்டிவா வந்திருக்கு. ஸோ நீங்க இது ரெண்டையும் மினிமம் இது ரெண்டையும் நீங்க ட்ரை பண்ணினாலும் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எடுக்கல் மாதிரி இருக்கும். விளங்கிட்டா? அப்படியே வர மாட்டுச்சு. ஆனா தியரி உண்டு தானே. அப்ப கொஸ்டினை தானே என்ன செய்வாரு, டிஃப்ரெண்டா கேட்பாரு. அப்ப ஐடியா பிடிச்சிடுங்க. ஆறாவது 2023ல ஆறாவது எம்சிக்கு. ஸோ ஆறாவது எம்சிக்கு எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேள்வியில கரும்பொருள் கதிர்ப்பு, கரும்பொருள் கதிர்ப்பு சம்பந்தமா, அதாவது மெட்டர் அண்ட் ரேடியேஷன், கரும்பொருள் கதிர்ப்பால் காலப்படும் சக்தின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. காலப்படும் சக்தி இதுகள் சம்பந்தமா படிச்சிருப்பீங்க. கரும்பொருள் கதிர்ப்பு சம்பந்தமான விஷயம். சரியா? காலப்படும் சக்தி. ஸோ இந்த கொஸ்டினை நீங்க செய்யறதுக்கு முதல் 2012ல 15வது எம்சிக்கு. அதுக்கு பிறகு 2017ல 17வது எம்சிக்கு. 2007ல 3வது எம்சிக்கு. அதோட சேர்ந்து நீங்க தேவண்டா 1999ல 1999ல 4வது எம்சிக்கு ட்ரை பண்ணலும். ஈவன்
1980 18வது எம்சிக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு அந்த பாஸ் பேப்பர் முக்கியத்துவம் நீங்க அஞ்சே ட்ரை பண்ணணும் இல்ல, குறைஞ்ச ஒரு 2 கேள்வி நீங்க செஞ்சு பார்த்தாலும் ஐடியா வந்துடும். இப்போ பாஸ் பேப்பர் நீங்க ஃபுல்லா செய்யுங்க, பாஸ் பேப்பர் செஞ்சா போதும். வழங்கிட்டா. அடுத்தது 7வது கேள்வி, 2023 வந்த 7வது கேள்வி. ஸோ இது எதை பேஸ் பண்ணி வந்தீங்கன்னு பாத்தீங்கன்னா, 7வது கேள்வி உங்களுக்கு நான் நினைக்கிற வரைக்கும் டிரான்சிஸ்டர், அதாவது டிரான்சிஸ்டர் நிலைமைகள், அதாவது மெயினா டிரான்சிஸ்டர் எலக்ட்ரானிக்ஸ்ல படிப்பீங்க என்ன, அதுல உயிர்ப்பு, துண்டிப்பு, நிரம்பல் எல்லாம் படிப்பீங்கன்னு. ஸோ அந்த மோட் டிரான்சிஸ்டர் மோடுன்னு படிப்பீங்க, அந்த மோடுகள் சம்பந்தமா தான் நீங்க படிப்பீங்க. ஸோ இதுல தேவை நீங்க 2019 இருக்கிற 3வது எம்சிக்கு, அதுக்கு பிறகு 1998 இருக்கிற 36வது எம்சிக்யூ. இதை நீங்க ட்ரை பண்ணது பிறகு இதை நீங்க ஃபேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளா இருக்கும். ஸோ நீங்க விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எடுங்க. ஸோ நான் 7வது கழிச்சிருக்கேன், 8வதுக்கு போறேன். ஓகே, எட்டாவது எட்டாவது என்னண்டா 2023 இருக்கிற 8வது எம்சிக்யூ. இந்த 8வது எம்சிக்யூ எடுத்தீங்கன்னா, இந்த 8வது எம்சிக்கு உங்களுக்கு எதை பேஸ் பண்ணி வந்தீங்கன்னு பாத்தீங்கன்னா, சொட்டு பௌதிகவியல். சொட்டு பௌதிகவியல்னா நீங்க குவாண்டம் பிசிக்ஸ் சொல்லி நீங்க ஒரு புது விஷயம் ஒன்று மெட்டர் அண்ட் ரேடியேஷன்ல இன்க்ளூட் பண்ணி படிச்சு, இந்த சொட்டு பௌதிகவியல் 2019 சிலபஸுக்கு பிறகு வந்துச்சு. அப்ப அதால புது விஷயம் மட்டும் இருந்தாலும் கூட இது 2019 4வது எம்சிக்யூவா, 2020 இது ரிலேட்டிவா 6வது எம்சிக்யூவா, 2021 8வது எம்சிக்யூவா, 2022 7வது எம்சிக்யூ வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு அந்த பாஸ் பேப்பர் முக்கியத்துவம் விளங்கணும். இவ்வளவுத்தையும் நீங்க செஞ்சு போட்டு இந்த கொஸ்டினை நீங்க செஞ்சு பார்க்கலுமா இருக்கும். 9வது கொஸ்டினுக்கு போறேன். 9வது அடர்த்திக்கும் வெப்பநிலைக்கும் இடையில இருக்கிற கிராஃப், அதாவது ரோட்டி கிராஃப் சம்பந்தமா வந்திருக்கு. இது 2023 இருக்கிற 9வது எம்சிக்யூ. ஸோ இது அடர்த்திக்கும் வெப்பநிலைக்கும் இடையில இருக்கிற, அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா விளங்கும் இது ஹீட் செக்ஷனோட லிங்க் ஆகி வருமாண்டு. ஸோ இது ரிலேட்டிவா வந்தீங்கன்னா ஆல்ரெடி கிராஃப் வந்திருக்கு, சாரி ஆல்ரெடி கிராஃப் வந்தீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல இப்ப கிராஃப் அடிப்படை நினைக்கிறேன், ஆல்ரெடி கால்குலேஷன் வந்துச்சு, அவ்வளவுதான் வித்தியாசம். 1983ஆம் ஆண்டு 21வது எம்சிக்கு வந்துச்சு. ஸோ இந்த ஐடியாவை கேட்ச் பண்ணி போட்டு இந்த 9வது கொஸ்டினை ட்ரை பண்ணி பாருங்க, சிம்பிளா உங்களுக்கு கூட வரும். ஸோ அது 9வது. 10வதுக்கு போறேன். 10வது நீங்க எடுத்தீங்கன்னா அதுல வெப்ப இயக்கவியல் செயல்முறை சம்பந்தப்பட்டு வந்திருக்கு. நீங்க அந்த பிவி கிராஃப் எல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு. சோ வெப்ப இயக்கவியல் செயல்முறை. சோ அந்த வெப்ப இயக்கவியல் செயல்முறை 1900 நிறைய தரம் வந்திருக்கேன், நான் ஒரு சில விஷயத்தை மட்டும் நோட் பண்றேன். 1997 41வது எம்சிக்யூ, 2003 7வது எம்சிக்யூ, 2018 6வது எம்சிக்யூ. நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த விஷயத்தெல்லாம் நீங்க கலெக்ட் பண்ணா எவ்வளவு டைம் போகும்ண்டு. ஆனா நான் உங்களுக்காக மேக்சிமம் செஞ்சிருக்கேன். அதோட எனக்கு என்னோட படிச்ச ஸ்டூடெண்ட்ஸும் ஹெல்ப் பண்ணிருந்துச்சு. சரியா? அதால விஷயம் ஒர்க், அதால நீங்க மிஸ்யூஸ் பண்ணாங்க. ஏன்னா 2023 மட்டும் நான் கதைக்கல, 22 கதைக்கலும் 21 கதைக்கலும், எதா இருந்தாலும் கதைப்பேன். ஆனா நீங்க விஷயத்தை கேட்ச் பண்ணி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்க ஐடியா எடுக்கணும். சும்மா ஹைட் வேலை இல்லையே, இது எத்தனை பேர் மிஸ்யூஸ் பண்ணுவீங்கன்னு தெரியாது. ஒழுங்கா பெர்ஃபெக்டா பிளான் பண்ணினா ஃபர்ஸ்ட் டேயோட நீங்க நினைச்ச இன்ஜினியரிங் ஃபேக்கல்டி, மெடிக்கல் ஃபேக்கல்டி, பிசிக்ஸ்லயே எடுத்து சிம்பிளா போகலாம். இல்லைன்னா செகண்ட் ஷே இருந்தாலும் கூட செகண்ட் ஷேட முடிங்க. இல்லாம நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா திருப்பி செகண்ட் ஷே தேர்ட் ஷே மாறும், தேர்ட் ஷே ஒன்றுமே இல்லாம மாறும். ஸோ அதால ஒழுங்கா பிளான் பண்ணி படிங்க. நீங்க எவ்வளவுதான் தியரி கிளியரா இருந்தாலும் எப்படித்தான் நீங்க கொஸ்டின் செஞ்சாலும் பெர்ஃபெக்டா நம்ம செஞ்சு பழகணும். நமக்கு தேவை குறிப்பிட்ட எம்சிக்கு 50ஐயும் 2 மணி தேர்தல் செய்யணும். அப்ப அதுக்கேற்ற மாதிரி கள்ள வழியில போகலையே, நம்ம குறுக்கு வழியிலையும் போகல, குறுகிய வழியெல்லாம் போறோம். ஒழுங்கா பிளான் பண்ணி நம்ம செஞ்சுட்டு போறோம். சோ இந்த பிளான் பெர்ஃபெக்ட் வரைக்கும் நீங்க உருப்படியா பிளான் பண்ணிடலாம். 11வது, இது 2023 10வது எம்சிக்கு இடம். இப்ப நான் கதைக்க போற 2023 11வது எம்சிக்கு. 2023 11வது எம்சிக்கு சமாந்தர தட்டு கொள்ளளவிகள் சம்பந்தப்பட்ட விஷயம். சமாந்தர தட்டு கொள்ளளவில மின்புலச் செறிவுகள் சம்பந்தமா வந்திருக்கு. ஸோ அது 1988 பாருங்க. நீங்க இப்ப 2001 புறம் செஞ்சுட்டு போனாலும் 1988 33 வந்திருக்கு. அப்ப நான் ஏன் ஒண்ணு சொல்றேன், 2011 இருந்து நீங்க 2023 செய்யறதை விட பெட்டர் அது. 2023 ஓகே செஞ்ச பிரச்சனை இல்லை, இருந்தும் 50க்கு 50 ஸ்கோர் பண்ண இயலுமான்னு கேட்டா வாய்ப்பு குறையும். ஆனா 2001 இருந்து 2023 வரைக்கும் ட்ரை பண்ணி போனீங்கன்னா இன்னும் சான்ஸ்.
அதே இது 1979 இருந்து 2023 வரைக்கும் செஞ்சீங்கன்னா நல்லாவே சான்ஸ் இருக்கு. ஸோ பாஸ் பேப்பர் அடுத்து இப்ப என்னண்டா ட்ரெண்டிங்கா வர பேப்பர் எல்லாம் பழைய பாஸ் பேப்பர்ஸ் இருக்குதானே. பழைய பாஸ் பேப்பர்ஸை மாடிஃபை பண்ணி தான் இப்ப எடுக்காரு. ரைட்டா, மாடிஃபை பண்ணி அந்த குறிப்பிட்ட ஐடியாக்களை வச்சு கேட்ச் பண்ணி ஒரு புது ஐடியாவில் அந்த குறிப்பிட்ட கொஸ்டின் எடுக்காரு. அதால பாஸ் பேப்பருக்கு நீங்க கட்டாயம் முக்கியத்துவம் கொடுக்கணும். மாடல் பேப்பர் செய்யறது மேக்சிமம் குறைங்க. நிறைய பேர் மாடல் பேப்பர் செய்யற பாஸ் பேப்பருக்கு உங்களுக்கு ஐடியா வருதா, ஓகே. ஆனா மாடல் பேப்பருக்கு ஐடியா வந்து பாஸ் பேப்பருக்கு ஐடியா வரலண்டா நீங்க யோசிக்கணும். சரியா, அடுத்து ஒரு தரமெல்லாம் செஞ்சு போதாது. நிறைய பேரை பார்த்திருக்கேன், கிடைக்கப்பட்ட மாடல் பேப்பர் கிடைக்கப்பட்ட என்னது கொஸ்டின்ஸா செஞ்சுட்டு இருப்பீங்க. ஆனா பாஸ் பேப்பர் செய்யறது குறையாது. ஸோ இப்பயாவது ஒழுங்கா கன்சிடர் பண்ணுங்க. ஸோ இது 11. அடுத்தது 2023 12வது எம்சிக்கு நான் வாரேன். 12வது எம்சிக்கு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு மின்புல கோடுகள் சம்பந்தப்பட்டு வந்திருக்கு. மின்புல கோடுகள், இந்த மின்புல கோடுகள் சம்பந்தப்பட்டு கொஞ்சம் குழப்பம் வந்துச்சு அந்த குறிப்பிட்ட கேள்வியில. 2012 10வது எம்சிக்யூ. ஸோ இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதுல நிறைய விஷயம் இருக்கு. அதை நீங்க பேஸ் பண்ணி செஞ்சதுக்கு போறவோ நீங்க இதை ட்ரை பண்ணீங்கன்னா விட வந்துடும். விளங்கிட்டா, நம்ம ஆன்சரை பார்த்து விட எடுக்கலையே, ஒரு குறிப்பிட்ட கொஸ்டினை செஞ்சு வாங்க போறோம். ஸோ நீங்க செஞ்சு பாருங்க, ஃபீல் த டிஃப்ரெண்ட். எது பெட்டரா இருக்கு, எது கம்ஃபர்டபுளா இருக்கு. ஸோ நான் சொல்ற வே உங்களுக்கு ஓகேன்னா நீங்க இதை சாய்ஸ் பண்ணிடுங்க. இதைத்தான் ஃபாலோ பண்ணணும் இல்ல, இது ஒரு ஸ்பெஷல் வே. ஸோ நீங்க இதை ஃபாலோ பண்ற டைம்ல உங்களுக்கு எம்சிக்கு சிம்பிளா ஸ்கோர் பண்ண மாதிரி இருக்கும். 13வது ஒளிச்செறிவு. ஒளிச்செறிவு மட்டத்துக்கு இடையில இருக்கிற தொடர்பு. அப்படின்னா அந்த ஒளிச்செறிவு கடையில இருக்கிற தொடர்பு டெல்டா பீட்டா 10 log I ஓவர் I0 அந்த ஈக்குவேஷனோட தொடர்பட்ட இடம். ஸோ இந்த கொஸ்டினை பேஸ் பண்ணி நிறைய வந்திருந்தாலும் 2008 30, 2012 என்னது 8வது எம்சிக்கு நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். சரியா, 14வது இது 2023 13வது கேள்வி. இப்ப நான் பார்க்க போறது 2023 14வது எம்சிக்கு. 2023 14வது எம்சிக்யூ ஒளிமின் விளைவு, அதாவது போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். சரியா, போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் பேஸ் பண்ணி வந்திருக்கு. போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் மெட்டர் அண்ட் ரேடியேஷன்ல படிச்சிருப்பீங்க. இப்ப அந்த கொஸ்டினை செய்யறதுக்கு முதல் எங்க வந்திருக்கேன்னு கேட்டா 2006 7வது எம்சிக்யூ, 2012 16வது எம்சிக்யூ, 2014 21. நான் நினைச்ச உங்களுக்கு பிடிஎஃப் தந்திருப்பேன், ஆனா இதை வெளு உங்களுக்கு விளங்க மாட்டேச்சு. கலெக்ட் பண்ணி கூட நான் தூக்கி போட்டு இருந்தேன்டா நீங்க சிம்பிளாவே என்ன செஞ்சிருப்பீங்க, அப்படித்தானே இப்படித்தானே சொல்லி பார்த்துட்டு போய்த்துருவீங்க. அதால நான் அந்த குறிப்பிட்ட விஷயத்த எழுதி நான் விளங்கப்படுத்துறேன். எனக்கு பிடிஎஃப் தார ஈஸி, ஆனா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டீங்கிறதால இவ்வளவு செய்யறது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. 15வது ஆஹ் குவிவு வில்லை குழிவு வில்லை சம்பந்தப்பட்டு வந்திருக்கு. குவிவு வில்லை குழிவு வில்லை சம்பந்தப்பட்டு வந்திருக்கு. 2023 இருக்கிற 15வது எம்சிக்கு. ஸோ அந்த 15வது எம்சிக்கு நிறைய தரம் வந்திருக்கு. நான் நினைக்கிற வரைக்கும் 1982 இந்த கொஸ்டின் ரிலேட்டிவா 28வது கேள்வி, 1990 27வது கேள்வி, அதுக்கு பிறகு 1994 22வது கேள்வி. அதோட சேர்ந்து ஓல்ட் சிலபஸ்லயும் வந்துருக்கு. 1998 ஓல்ட் சிலபஸ்ல 16வது கேள்வி. அதோட சேர்ந்து 2006லயும் 29வது வந்திருக்கு. நீங்க இதை ட்ரை பண்ணி கூட்டு பார்க்கலும். 16வது 2023 16வது எம்சிக்கு. 16வது எம்சிக்கு எடுத்து பாத்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட எம்சிக்கு மொத்தல் உந்த காப்பு தத்துவத்தை பேஸ் பண்ணி வந்திருக்கு. மொத்தலோட சம்பந்தப்பட்டு அப்படின்னா உந்த காப்பு தத்துவத்தை யூஸ் பண்ற மாதிரி வந்திருக்கு. 2023 16. அது எப்ப வந்தீங்கன்னா 2011 39. ஸோ இந்த கொஸ்டினை ட்ரை பண்ணி போட்டு இந்த கொஸ்டினை நீங்க முயற்சி செஞ்சு பார்க்கல மறைக்கும். சரியா, 16 வரைக்கும் கழிஞ்சிருக்கு. இப்ப நான் 17வதுக்கு போறேன். சரியா, 17வது 17வது எடுத்தீங்கன்னா 2023 17. அது உங்களுக்கு வந்து எரியம், அதாவது எரியத்துல மெயினா சக்தியை பேஸ் பண்ணி வந்திருக்கு. எரியத்துல சக்தியை பேஸ் பண்ணி வந்திருக்கு. மெக்கானிக்ஸ்ல 1981 33வதா வந்திருக்கு. அதே மாதிரி 2003 4வது வந்திருக்கு. நான் சொன்ன அவ்வளவு விஷயத்தை நீங்க செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கட்டாயம் கமெண்ட் அப்படின்னா ஃபீட்பேக் தரணும். இந்த கொஸ்டின் எல்லாத்தையும் கலெக்ஷன் பண்ணி கூட எனக்கு அனுப்பணும். சரியா, 1981 33 2003 4வது எம்சிக்கு.
18வது. 18வது 18வது மாதிரி கொஞ்சம் வரல. வரலன்னு சொன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் வந்துருக்கு. ஸோ அந்த 18வது கொஞ்சம் வைங்க, என்ன விஷயம்னு சொல்றேன். 18. 19வது. சரியா? 18வது கொஞ்சம் வைங்க, நான் என்ன விஷயம்னு சொல்றேன். 18வது கேள்வி நீங்க நார்மலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். ஏற்கனவே வந்து இருக்கு. ஆனா அதுல ஹீட் செக்ஷனோட சம்பந்தப்பட்ட இடம் தான். நான் அதுக்கு என்ன கொஸ்டின் சொல்லி சொல்றேன். சரியா? ஆனா பாஸ் பேப்பர்ல இருக்கு. ஒரு பாஸ் பேப்பர் கொஸ்டின் தான் நான் என்னன்னு சொல்றேன். அப்படி உங்களுக்கு என்ன சரி பட்டுச்சுன்னா நீங்க சொல்லணும். 18வது ஆனா டிஃப்ரெண்ட் இல்ல. ஆஹ் அந்த அமுல்பு வெப்பமாக்கி அதுகள் சம்பந்தப்பட்டு காய்ச்சிருக்காரு. சரியா? அதுல எவ்வளவு டைம் எடுக்குன்னு நிறைய கொஸ்டின் வந்துருக்கு. நான் உங்களுக்கு அந்த கொஸ்டினை நான் உங்களுக்கு சொல்லிவிடுறேன். செவனா நான் கொமாண்ட்ல சொல்றேன். உங்களுக்கு அப்படி 18வது கொஸ்டின் மாதிரி இது பாஸ் பேப்பர்ல நீங்க கண்டா சொல்லுங்க. ஃபுல்லா தேர்ற டைம்ல 18 காணல. ஓகே பாப்போம். 19வது. 19வது எடுத்தீங்கன்னா 2023ல 19வது எம்சிக்யூ. 19வது எம்சிக்யூ எடுத்து பாத்தீங்கன்னா நீள்வளைய பாதை இயக்கம். அதை நம்ம கோண உந்த காப்பு தத்துவத்தெல்லாம் விளக்கலாம்னு படிச்சிருக்கோம். அதாவது நீள்வளைய பாதைகள்ற இயக்கம், நீள்வளைய இயக்கம். 2012ஆம் ஆண்டு. சரியா? 2012ஆம் ஆண்டு 24வது எம்சிக்யூவா வந்திருக்கு. 2019ஆம் ஆண்டு 25வது எம்சிக்யூவும் இருக்கு. ஸோ நீங்க இந்த ரெண்டு எம்சிக்யூ ட்ரை பண்ணிவிட்டு இந்த கொஸ்டினை ட்ரை பண்ணிடலாம். சரியா? 20வது கொஸ்டின். 20வது கொஸ்டின்ல என்னன்னா அந்த குவிவுவில்ல குழிவுவில்ல ஏற்கனவே சொன்னேன் தானே. அந்த குறிப்பிட்ட குவிவுவில்ல குழிவுவில்லையில நீங்க என்னது நார்மலாவே உருப்பெருக்கம் படிச்சுப்பீங்கண்ணே. அந்த உருப்பெருக்கம் பிம்ப தூரம் அதெல்லாம் படிச்சுப்பீங்கண்ணே. அதோட சம்பந்தப்பட்ட கிராஃப். ஸோ இதுவும் ஆல்ரெடி வந்திருக்கு. 1998ஆம் ஆண்டு 19வது வந்தீங்க. ஸோ இந்த கொஸ்டினை ட்ரை பண்ணிட்டு நீங்க செய்யலாம். நீங்க தவணை செக் பண்ணி பாருங்க. சரியா? மேக்சிமம் ட்ரை பண்ணி செஞ்சிருங்க. ஸோ மிஸ் பண்ணாதீங்க. 21. 21ல பாத்தீங்கன்னா வரிச்சுருள். ஒரு குறிப்பிட்ட ஒரு வரிச்சுருள் ஒன்று இருக்கு. சரியா? அந்த வரிச்சுருள் ஒரு ஐயங்கிற மின்னோட்டத்தை கொண்டு போகுது. அந்த டைம்ல அதுல வேகம் பத்தி எல்லாம் கழிச்சு போட்டு ஒரு புரோத்தன் ஒன்று செல்லுது. இப்படி லைக் வைஸ் செல்லிக்கிறது. அந்த பாயடத்தோட சம்மந்தப்பட்ட இடம். அதுவும் வந்து இருக்கு. 1986ல 20வது எம்சிக்கு வந்து. ஸோ இதை ட்ரை பண்ணிவிட்டு நீங்க இந்த குறிப்பிட்ட 21 கொஸ்டினை ட்ரை செஞ்சு பார்க்கலாம். 21. அடுத்தது. சரியா? ஓகே. 22வது கொஸ்டின். 22வது கொஸ்டின் அதுவும் பாஸ் பேப்பர் கணக்கெடுத்துல வந்துருக்கு. அப்படி என்ன புவியீர்ப்பு மையம் சம்பந்தப்பட்ட இடம். 2023ல 22வது எம்சிக்கு புவியீர்ப்பு மையம் சம்பந்தப்பட்ட இடம் நிறைய தரம் வந்திருக்கு. அது நான் செல்லிக்கே போகலாம். உங்களுக்கு குறிப்பிடத்தை மட்டும் சொல்றேன். 2001ல 4வது எம்சிக்கு. அது மாதிரி 2012ல இது ரிலேட்டிவா 3வது எம்சிக்கு. 2017ல 3வது எம்சிக்கு. அதே மாதிரி 1989ல 5வது எம்சிக்யூ. அதே மாதிரி 1990ல 13வது எம்சிக்யூ. அதே மாதிரி 1992ல ஸ்பெஷல் பேப்பர் இருக்கு தானே. அப்படின்னா நான் நினைக்கிறேன் நீங்க பாருங்க இதுல 8வது எம்சிக்யூ. நீங்க 2000+ எம்சிக்யூ புக்கே ஃபாலோ பண்ணலாம். அடுத்து 1997ல 8வது எம்சிக்யூ. அதே மாதிரி இவ்வளவு செய்யணும்னு இல்ல, இவ்வளவு வந்திருக்கு. அப்ப 1998ல 34வது எம்சிக்யூ. 1999ல 14வது எம்சிக்யூ. 2000ஆம் ஆண்டு 10வது எம்சிக்யூ. அதோட சேர்ந்து 2002ல 40வது, 2005ல 4வது, 2008ல 43வது. அதோட சேர்ந்து 2011ல ஓல்ட் சிலபஸ்ல 2011 ஓல்ட் சிலபஸ்ல 4வது எம்சிக்யூ. 2021ல இப்ப ட்ரெண்டிங்கா வந்ததுல 24வது எம்சிக்யூ. இவ்வளவு நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரியா? 23வது போறேன். 23வது என்னன்னு பாத்தீங்கன்னா 23வது ஒரு குறிப்பிட்ட காந்த புலத்துல தூண்டப்படுற மின்னோட்டம். காந்த புலத்துல தூண்டப்படுற மின்னோட்டம். ஸோ அது 1981ஆம் ஆண்டு 39வது நிமிஷம் வந்து. ஸோ இதை ட்ரை பண்ணி 23 ட்ரை பண்ணிடலாம். அடுத்தது 24வது. 24ஆம் கேள்வி டொப்ளர் எஃபெக்ட். நீங்க படிச்சிருப்பீங்க டொப்ளர் எஃபெக்ட் சம்பந்தப்பட்டு. அதுலயும் ஒளியிட பண்புகள் படிச்சிருப்பீங்கன்னு. அதோட லிங்க் ஆகி சுருதி சம்பந்தப்பட்டு கதைக்காரு. சோ அதுவும் 2000ஆம் ஆண்டு என்னது 59வது நிமிஷம் வந்தீங்க. அதே மாதிரி
9ல 54வது எம்சிக்கு வந்திருக்கு. அதே மாதிரி 2016லயும் 36வது எம்சிக்கு வந்திருக்கு. இதை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரியா? 24. 25வது half of the question. அரைவாசிக்கு வந்துட்டோம். 25வது பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காந்த புலத்துல ஒரு மின்னோட்டம் கொண்டு போற டைம்ல ஒரு குறிப்பிட்ட கம்பிக்குள்ளால அந்த டைம்ல வர விசை இருக்கு தானே, அது சம்பந்தமா. சோ அதுவும் மேக்னெட்டிக் ஃபீல்டோட சம்பந்தப்பட்ட இடம். 2007ஆம் ஆண்டு 4வது எம்சிக்கு வந்திருக்கு. அதோட சேர்ந்து 1985ஆம் ஆண்டு 51வது எம்சிக்கு. ஸோ இதை நீங்க ரெண்டையும் ட்ரை பண்ணி போட்டு 25 செஞ்சு பார்க்கலாம். ஷுவரா உங்களுக்கு குறிப்பிட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் வரும். சரியா? ஓகே. 26வது கேள்வி. சரியா? 26 நீங்க ஃபாலோ பண்ணுங்க உங்களோட எம்சிக்யூ இதை வச்சு. 26வது புவசேயின் சூத்திரம். புவசேயின் சூத்திரம் தெரியும் தானே? இது நீங்க எங்க படிப்பீங்க? ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர்ல படிப்பீங்க. விஸ்கோசிட்டி சாப்டர்ல படிப்பீங்க. இதை பேஸ் பண்ணி 1986ல 5வது எம்சிக்கு வந்தீங்க. அடுத்தது 27. 27வது கொஸ்டின் நீங்க எடுத்தீங்கன்னா குறிப்பிட்ட 27வது கொஸ்டின் வெப்ப விரிவு. இந்த வெப்ப விரிவுல உண்மையான நீளம் கேட்டிக்காரு. சோ வெப்ப விரிவு அதுல திண்ம விரிவு சம்பந்தப்பட்ட இடம். சோ திண்ம விரிவு சம்பந்தப்பட்ட இடம் 1991ல 1991ல 59வது எம்சிக்கு வந்தீங்க. இதை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தது 28வது. 28வது பேனோயிட கோட்பாடு. அடிக்கடி வர விஷயம் தான் இந்த பேனோயிட கோட்பாடு, தொடர்ச்சி சமன்பாடு, அதுகள் சம்பந்தப்பட்ட இடம் மெக்கானிக்ஸ்ல. ஸோ அது ரிலேட்டிவா 2009ல 15வது எம்சிக்கு வந்தீங்க. அப்ப அது 28வது கேள்வி. அதை நீங்க ட்ரை பண்ணலாம். 29வது கேள்வி நிறைய தரம் வந்தீங்க. அதாவது சமான தடை கண்டுபிடிக்கிற இடம் எலக்ட்ரிசிட்டில 1985ல 48. அடுத்தது 1988ல 35. அடுத்தது 1990ல 18. அடுத்தது 1991ல ஸ்பெஷல்ல 33. அடுத்தது 1992ல 36. நிறைய தரம் வந்திருக்கு. 1995ல 22. 1984ல ஆகஸ்ட் வந்ததுல 39. 1987 ஏப்ரல் வந்ததுல 45வது. அடுத்தது 1991ல ஏப்ரல் வந்ததுல 49வது. 2006ல 40வது. 2010ல 41. 2012 ஓல்ட் சிலபஸ்ல 56. ஸோ நீங்க இவ்வளவு ட்ரை பண்ண முடியல. குறிப்பிட்ட 2 கொஸ்டின் ட்ரை பண்ணி கூட பார்க்கலும். அப்ப பாஸ் இவ்வளவு வந்திருக்கு. பாஸ் பேப்பர் செஞ்ச ஒரு ஆளுக்கு இந்த கொஸ்டின் செய்ய வேளாம இருக்குமா? இது 29வது. அடுத்தது 30வது கொஸ்டின். 30வது கொஸ்டின் அரியம் சம்பந்தப்பட்ட இடம். ஸோ இந்த அரியத்துல நீங்க விலகல் சம்பந்தப்பட்ட எல்லாம் படிப்பீங்க தானே? ஸோ விலகல் சம்பந்தப்பட்ட இடம் 2019ல 43வது எம்சிக்கு வந்து. ஸோ அதை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். 31. 31 பாத்தீங்கன்னா இருவாயு சம்பந்தப்பட்டு படிச்சிருப்பீங்க 31வது எம்சிக்கு. அதுல நீங்க அரை அலை சீராக்கம், முழு அலை சீராக்கம் படிச்சிருப்பீங்க தானே? அந்த சீராக்கம் சம்பந்தப்பட்டு வந்தீங்க. சரியா? அது 2012ல ஓல்ட் சிலபஸ்ல இருக்கிறத கொஞ்சம் ட்ரெண்டிங்கா எடுக்காரு. ஸோ 2012ல ஓல்ட் சிலபஸ்ல 20வது எம்சிக்கு வந்தீங்க. ஸோ இந்த கொஸ்டின் நீங்க ட்ரை பண்ணி கூட இதை பார்க்கலாம். 32வது. ஸோ நான் டைமையும் கன்சிடர் பண்ணி குயிக்கா முடிக்கணும். 32வது. 32 நீங்க எடுத்தீங்கன்னா மீள்தன்மையற்ற மொத்தல். நீங்க உங்களை படிச்சு தானே இருப்பீங்க. மீள்தன்மை உள்ள மொத்தல், மீள்தன்மையற்ற மொத்தல். அந்த மீள்தன்மையற்ற முத்தல்ல என்னது பின்னதைப்பு அப்படி எல்லாம் படிப்பீங்க. பட்டு பின்னதைக்கிறது. சோ அதுல அந்த வேக நேர வரைப்பு நிறைய வரைவுகள் படிச்சிருப்பீங்க. சோ அந்த வீட்டு கிராஃபோட சம்பந்தப்பட்ட விஷயத்தை காய்க்காரு. நீங்க இந்த கொஸ்டினை செய்யறதுக்கு முதல் 1994ஆம் ஆண்டு 45வது எம்சிக்கு ட்ரை பண்ணியாலும் அது 32க்கு. 33வது. 33வது சமாந்தர தட்டு கொள்ளளவு சம்பந்தப்பட்ட இடம். சமாந்தர தட்டு கொள்ளளவு நிறைய தரம் வந்தாலும் இந்த குறிப்பிட்ட கேள்வி எங்க வந்தீங்கன்னு கேட்டா 1991ல ஸ்பெஷல்ல 49 எம்சிக்கு வந்தீங்க. ஸோ இதை நீங்க ட்ரை பண்ணி போட்டு இதை எடுக்க இயலும். 34வது. 34வது வாயு விதிகள் சம்பந்தப்பட்டு வந்திருக்கு. வாயு விதிகள்ங்கிற நீங்க ஹீட் செக்ஷன்ல படிச்சிருப்பீங்க. ஸோ வாயு விதிகள் சம்பந்தப்பட்டு 1988ல 19வது எம்சிக்கு, 2014ல 36வது எம்சிக்கு வந்தீங்க. ஸோ இது ரெண்டையும் ட்ரை பண்ணி போட்டு நீங்க என்ன செய்யலும் அந்த கொஸ்டினை பார்க்க இயலும். சரியா? சரியா? ஓகே.
36வது. சரி, அடுத்தது 35வது போறேன். 35வது பரிவு சம்பந்தப்பட்டு வந்துச்சு. பரிவு அதுலயும் வேவ்ஸ் வைப்ரேஷன்ல அதுலயும் குறிப்பா ரெண்டு முனையும் திறந்த குழாயை வச்சு காய்ச்சிக்காரு. ரெண்டு முனையும் திறந்த குழாயை வச்சு காய்ச்சிருக்காரு. சரியா? அது எங்கெங்க வந்தீங்கன்னா 1993ல 40வது எம்சிக்குவா. அதோட சேர்ந்து கடைசி வருஷம் வந்தீங்க 2022ல 48வது எம்சிக்கு வந்தீங்க. அடுத்தது 36வது வெப்ப கடத்தாறு சம்பந்தப்பட்ட இடம். வெப்ப கடத்தாறு கியூபைடி சமன் அப்படிலாம் படிச்சிருப்பீங்கன்னு. ஸோ அந்த வெப்ப கடத்தாறு சம்பந்தப்பட்ட இடத்துல 2022 கடைசியா 40வது எம்சிக்கு வந்திருக்கு. அதோட 2015ல கூட 48வது எம்சிக்கு வந்திருக்கு. ஸோ நீங்க இந்த ரெண்டையும் ட்ரை பண்ணி போட்டு இந்த 36 ட்ரை பண்ணியாரு. அடுத்தது 37வது 2023 37வது பார்த்துட்டு இருக்கேன். சரியா? அது யங்கின் மட்டோட தொடர்பட்டு வந்திருக்கு. யங்கின் மட்டு. யங்கின் மட்டோட தொடர்பட்டு இதே ரிலேட்டிவான கொஸ்டின் 2015ல 21 வந்திருக்கு. 1983ல பழைய பாஸ் பேப்பர்ல கூட 37வது கொஸ்டினா வந்திருக்கு. இதை நீங்க ட்ரை பண்ணி போட்டு அந்த 37வது ட்ரை பண்ணலாம். 38வது ஒளி முறிவோட சம்பந்தப்பட்டு வந்திருக்கு. ஒளி முறிவோட சம்பந்தப்பட்டு வந்திருக்கு. அந்த கொஸ்டின் 2011ல 21வது எம்சிக்கு வந்திருக்கு. ஈவன் 2019ல 43 வந்திருக்கு. ஏற்கனவே இதை சொல்லியிருந்தேன். நீங்க இது ரெண்டையும் வச்சு கம்பேர் பண்ணிடலாம். 38 39வது கொஸ்டின் நிறைய தரம் வந்திருக்கு. அதாவது கொள்ளளவு கெப்பாசிட்டர்ல சேமிக்கப்பட்ட சக்தி நிறைய தரம் வந்தீங்கன்னா நான் லைட்டா சொல்லி விடுறேன். 1985ல 57வது எம்சிக்கு. அடுத்தது 1983ல 33வது எம்சிக்கு. அடுத்து 1991ல 27வது எம்சிக்கு. அடுத்தது 1995ல 19வது எம்சிக்கு. அடுத்தது 1995ல பாருங்க 20வது வந்திருக்கு. அடுத்தது 1997ல 47வது எம்சிக்கு. அடுத்தது 2002ல ஏப்ரல் நடந்த அந்த எக்ஸாம்ல 48வது எம்சிக்கு. 2003ல ஏப்ரல்ல 22வது எம்சிக்கு. அதுக்கப்புறம் 2006 ஏப்ரல்ல கூட 21வது எம்சிக்கு வந்தீங்க. அதுக்கு பிறகு 2005 ஏப்ரல் அதுல கூட 13வது எம்சிக்கு வந்தீங்க. அடுத்தது 2009ல 6வது எம்சிக்கு. கடைசியா 2020ல கூட 14வது எம்சிக்கு வந்தீங்க. ஸோ இவ்வளவு நீங்க ட்ரை பண்ண உங்களுக்கு இந்த கொஸ்டின் செய்ய இல்லாட்டி நான் என்னன்னு சொல்றேன். ஸோ இது 39வது. அடுத்தது 40வது. இன்னும் 10 கொஸ்டின் வழியில இருக்கு. இது என்னன்னா சமான தடை சம்பந்தப்பட்ட இடம். ஏற்கனவே வந்துருச்சு. அதோட என்னது கேர்ச்சோ கேர்ச்சோட விதி படிச்சிருப்பீங்க தானே. சமான தடை சம்பந்தப்பட்டும் கேர்ச்சோட விதி சம்பந்தப்பட்டும் வந்திருக்கு. லைட்டா சமான தடையங்களுக்குள்ள நீங்க இந்த கேர்ச்சோட விதிகள் சம்பந்தப்பட்டு தானே நீங்க பாப்பீங்க. ஸோ அந்த இடம் அது எங்கெங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு 1985ஆம் ஆண்டு 47வது எம்சிக்கு. அதே மாதிரி 1991ல 55. அடுத்து 2015ல ஆகஸ்ட்ல வந்து 10வது எம்சிக்கு. அடுத்து 2004ல ஏப்ரல் வந்து 16வது எம்சிக்கு. அடுத்து 1983ல 58வது எம்சிக்கு. ஈவன் 2019ல கூட 49 எம்சிக்கு அது ரிலேட்டிவ் தான் வந்திருக்கு. இப்ப நம்ம 40 வரைக்கும் பார்த்திருக்கோம். நம்ம 10 விஷயம் இருக்கு, அதை பார்த்தா முடியுது. ஸோ அதுக்கு பிறகு நீங்க திருப்பி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஐடியா வச்சு ஷூரா உங்களுக்கு ஆன்சர் வரும்னு நான் கான்ஃபிடென்டா சொல்றேன். உங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வரும். ஸோ இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். 41வது நியூட்டன் பிரயோகம். அந்த இழப்பீர மாதிரி ஒரு கான்செப்ட் என்ன இருந்தாலும் அந்த நியூட்டன் அப்ளிகேஷனை தான் நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம். அது சம்பந்தமா 1994ல 48வது எம்சிக்கு வந்தீங்க. சரியா? அது 41. 42வது உண்மை ஆழம் தோற்ற ஆழம் படிச்சிருப்பீங்கனே. உண்மை ஆழம் தோற்ற ஆழம் அதோட சம்பந்தப்பட்டு முறிவு சுற்றி படிச்சிருப்பீங்க. அது ரிலேட்டிவ் வந்தீங்க 42வது எம்சிக்கு. 1986ஆம் ஆண்டு 1986ஆம் ஆண்டு 43வது எம்சிக்கு. 1989ஆம் ஆண்டு 48வது எம்சிக்கு. அதே மாதிரி 1991ல
ஸ்பெஷல்ல 40. அதோட சேர்ந்து 2015 கூட 6வது எம்சிக்கு வந்திருக்கு. 6வது ஆண்டு வந்திக்கு, ஆனா 42 வந்திருக்கு. ஆனா விஷயம் உண்டுதான், கான்செப்ட் உண்டுதான். சரியா? 43வது 43வது இலட்சிய மைய பூச்சிய வோல்ட் மானி. இந்த வோல்ட் மானி சம்பந்தப்பட்ட ரீடிங் நான் நினைக்கிற வரைக்கும் கிராஃப் கேட்டிருப்பாரு. ஸோ அந்த கிராஃப் வாங்குற டைம்ல உங்களுக்கு அந்த தடையோட கம்பேர் பண்ணி கேட்டிருப்பாரு. அது கூட வந்து இருக்கு 2016ல 43வது எம்சிக்கு வந்திருக்கு. 2013ல 34வது கல்யா வந்திருக்கு. பாஸ் பேப்பர் முக்கியத்துவம் வழங்குதா? ஒரே ஒரு இடத்துல நான் வரல இந்த மாதிரி சொல்லியிருந்தேன். நான் வந்தேன் இருக்கு, அவடத்துல என் கண்ணுக்கு படல. 44வது கேள்வி 44வது கேள்வி உராய்வற்ற சாய்தளத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு உராய்வற்ற சாய்தளம் உண்டிக்கு. அந்த சாய்தளத்துல என்னது இயக்கப்பாட்டு உராய்வு குணகம் சம்பந்தப்பட்டு கழிச்சிருக்காரு. ஸோ அது கூட வந்து இருக்கு 1979ஆம் ஆண்டு 5வது எம்சிக்கு வந்து. அடுத்தது 45வது கேள்வி அது கூட வந்து இருக்கு சாய்தளத்துல. அதுவும் தான் சாய்தளத்துல ஒரு வாகனம் உண்டு வேற என்ன பண்ணா அந்த என்ஜின் வலு சம்பந்தப்பட்டு என்ஜின் பவர் சம்பந்தப்பட்டு கேட்டிருந்தாரு. ஸோ அது கூட 2016ல 17வது எம்சிக்கு வந்து இருந்துச்சு. அடுத்தது 46வது தர்க்கப்படலைகள் நீங்க படிச்சிருப்பீங்க, அதாவது லொஜிக் கேட் சம்பந்தமா படிச்சிருப்பீங்க. லொஜிக் கேட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதுல அந்த பூலியன் அது இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. அதுல அது கூட வந்து இருக்கு 1997ல 30வது எம்சிக்கு வந்திருக்கு. 2004ல 49வது எம்சிக்கு வந்திருக்கு. 1998ல 1998ல 37வது எம்சிக்கு வந்திருக்கு. 2002ல 31வது எம்சிக்கு வந்திருக்கு. அதோட சேர்ந்து 1999ல 50வது எம்சிக்கு ஆகும். 2014ல கூட 33வது எம்சிக்கு வந்திருக்கு. இவ்வளவு நீங்க ட்ரை பண்ண இந்த கொஸ்டின் செய்யறவர் இல்லையா? அடுத்தது 47வது. ஜஸ்ட் திங்க் பண்ணுங்க. காந்த புலத்தில் தடத்தில் தூண்டப்படும் ஒரு காந்த புலம் முடிக்கணும், அதுல தடம் ஒன்றிருக்கணும், அந்த தடத்துல தூண்டப்படுற மின்னியக்க விசை இஎம்எஃப், மின்னியக்க விசை சம்பந்தப்பட்டு செல்லுங்க. அது கூட 3 தரம் வந்திருக்கு. 2008ல 37வது கேள்வி வந்திருக்கு. அதோட 2011ல 49வது எம்சிக்கு வந்திருக்கு. அதே மாதிரி 2021ல கூட கடைசி கேள்வி வந்திருக்கு. இப்ப யோசிங்க, இவ்வளவு செஞ்சு இந்த கொஸ்டினை ட்ரை பண்ணி பாருங்க, ஆன்சர் ஷுவரா வரும். 48வது 48வது இலத்திரண்ட நகர்வு வேகம் சம்பந்தப்பட்டு வந்திருக்கு. இலத்திரண்ட நகர்வு வேகம் சம்பந்தப்பட்டு அதுலயே வந்த கிராஃப் பத்தி கழிச்சிருக்காரு. கொஞ்சம் டிஃப்ரெண்டான விஷயம் உண்டுதான். 2022ல அதுக்கு முதல் வந்த வருஷத்துல 31வது எம்சிக்கு வந்திருக்கு. இதை ட்ரை பண்ண உங்களுக்கு இந்த கொஸ்டின் செய்யற வரைவா இல்லையா? அடுத்தது 49வது முடிவு வேகம் சம்பந்தப்பட்டு முடிவு வேகம் சம்பந்தப்பட்டு வந்தீங்க. அது நீங்க என்னது விஸ்கோசிட்டியில நார்மலா படிச்சுப்பீங்க என்ன, அந்த முடிவு வேகத்தால செய்யப்படுற வேலை சம்பந்தப்பட்டு கழிச்சிருக்காரு. அது கூட 2001ல 16வது எம்சிக்கு வந்திருக்கு. 2000ல கூட அது ரிலேட்டிவா 21 எம்சிக்கு வந்திருக்கு. 50வது கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் என்னது சுழற்சி இயக்கம் அதோட கப்பிகள் சம்பந்தப்பட்டு வந்திருக்கு. சடத்துவத்திற்கு தள்ளி இருந்தும் 50வது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். 50வது எங்கேயாச்சும் நீங்க கண்டீங்கன்னா சொல்லுங்க. அப்போ உங்களுக்கு நான் ஓவராலா கதைச்சதுல டோட்டலா நீங்க பார்த்திருப்பீங்க. நான் ஓவராலா கதைச்ச விஷயத்துல 50 எம்சிக்கு கதைச்சிருந்தேன். இந்த 50 எம்சிக்யூலையும் 48 எம்சிக்யூ பாஸ் பேப்பரை பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு. இருந்தும் மிச்சமா இருந்த எம்சிக்யூ நான் நினைக்கிறேன் 18வது நினைக்கிறேன். ஓ அந்த 18வது எம்சிக்யூ கூட வந்து இருக்கேன், என்ன கண்ணுக்கு படல. அதோட 50வது எம்சிக்யூ. சரி ஓகே, இது ரெண்டும் தான் நீங்க படிக்கலன்னே வைங்கள, படிச்சுதான் இருக்கீங்க. இருந்து 48 கேள்வி பாஸ் பேப்பரை பேஸ் பண்ணி வந்திருக்கு. ஸோ 48 கேள்வி பாஸ் பேப்பரை பேஸ் பண்ணி வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90%, 100% நான் கன்ஃபார்ம் பண்ண இயலும். ஆனா இது ரெண்டும் கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்பெஷலா வந்து, ஏன்னா விஷயம் உண்டுதான் ஏற்கனவே வந்து இருக்கு. நீங்க கண்டுபிடிக்கலும். அப்ப நான் ஃபைனலா என்ன சொல்றேன்டா, மாடல் பேப்பர் செய்யறதை எல்லாம் குறைச்சி போட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு சரியா பாஸ் பேப்பரை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணுங்க. பாஸ் பேப்பர் போதுமா இல்லையா இப்ப நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு 2023 நான் உங்கள்கிட்ட நார்மலா செய்ய சொல்லிப்பேன். அதுக்கு பிறகு இந்த குறிப்பிட்ட கொஸ்டின் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி கொண்டு திருப்பி 2023 செஞ்சு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதுல உங்களுக்கு நான் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி அப்படின்னா பெரிய டேலண்டான தலைக்கட்டிக்காரன் 50க்கு 48 49 எடுப்பான் தானே ஸ்டார்டிங்ல, அவன் நான் சொல்லல. ஒரு 50க்கு
ஒரு 10 எடுக்கிற 50 15 எடுக்கிற 50க்கு 20 எடுக்கிறவரால் தான் நான் காய்ச்சிட்டு இருக்கேன். ஈவன் 25 எடுக்கிறாள். இப்ப இவரு நான் சென்ன அந்த கொஷின் ஃபார்மட்ல எல்லாத்தையும் செஞ்சு போட்டு இப்ப அவர் இந்த பேப்பரை செஞ்சிரண்டா ஸ்டார்டிங்ல ஒரு 50க்கு 20 வருமாண்டா இப்ப அவருக்கு 50க்கு 35 ஷுவரா வர சான்ஸ் இருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க இந்த மெத்தட்டை. அதே மாதிரி நான் ஆல்ரெடி நான் சொல்லிக்கிறேன் அந்த எம்சிக்யூ பாயிண்ட் அதை வச்சு என்னது தியரியை ரிவிஷன் பண்ணி ஷார்ட் நோட்ஸ் எடுத்து அதுல இருந்து போறேன்னு சொல்லி. ஸோ நீங்க அதை ஃபெஸ்ட்டுக்கு நீங்க செய்யுங்க. அதுக்கு முதல் இப்ப நீங்க ஜஸ்ட் ஒரு 2023 செஞ்சு போட்டு இந்த நான் சின்ன அவ்வளவு கொஸ்டினை ட்ரை பண்ணி போட்டு டைம் எடுத்து திருப்பி 2023 செய்யுங்க. நிறைய மாற்றம் வரும். அதுக்கு பிறகு இந்த எம்சிக்கு பாயிண்ட் இருக்கு தானே, இதை வச்சு நீங்க ஒழுங்கா ஃபாலோ பண்ணுங்க. இந்த குறிப்பிட்ட விஷயத்தை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணீங்கன்னா ஷுவரா நீங்களே எக்ஸ்பெக்டேஷன் உருவாக்கிலும் நீங்க சிம்பிளா படிச்சுட்டு போகலும் எல்லாம் தெரிஞ்சவன் கேட்டிக்காரன் இல்ல. எந்தெந்த டைம் அதை யூஸ் பண்ணணும் அவன் தான் கேட்டிக்காரனா இருப்பான். ஸோ அதால இந்த வீடியோ நான் ஃபுல்லா முடிக்கேன். உங்களுக்கு மேக்ஸிமம் ஐடியாஸ் சொல்லியிருக்கேன், நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். ஸோ கட்டாயம் நீங்க வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஃபீட்பேக் ஃபீட்பேக் ஒன்று நீங்க தந்தீங்கன்னா நல்லா. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் நான் இப்போ 2023 மட்டும் கதைச்சிருக்கேன். அடுத்தது எப்படி எம்சிக்யூ செய்யணும், எப்படி ஷார்ட் நோட்ஸ் எடுக்கணும், எப்படி குயிக் ரிவிஷன் பண்ணணும், இருக்கிற நாள் போதுமா, இதுகள் சம்மந்தம் எல்லா விஷயமும் கதைச்சிருக்கேன். ஸோ எனக்கு ஒரு ஃபீட்பேக்கை நீங்க கண்டெக்ட் பண்ணி தந்தாலும் ஓகே. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப். அப்படி இல்லைன்னு சொன்னா அதாவது 076 0304149 சரியா. இதுக்கு நீங்க இல்லைன்னு சொன்னா நீங்க யூடியூப்ல அழகா உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன் இருக்கு. ஸோ அதுல நீங்க கமெண்ட் பண்ணிடலும். ஃபீல் த டிஃப்ரெண்ட். ஏற்கனவே நீங்க செஞ்சு பார்த்துருப்பீங்க, இப்ப நீங்க செஞ்சு பார்த்துருப்பீங்க. ஸோ கம்பேர் பண்ணுங்க சரியா. உண்மைக்கு உண்மையா நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. மேக்ஸிமம் டிஃப்ரெண்ட் வரும். ஸோ சிக்ஸ் கஷ்டமா, பிசிக்ஸ் கஷ்டம் இல்ல. நீங்க போற வேயையும் நீங்க எடுக்கிற வேயையும் உங்களோட செல்ஃப் கான்பிடென்டையும் எல்லாத்தையும் டிபெண்ட் பண்ணி தான் பிசிக்ஸ் இருக்கு. பிசிக்ஸ் ஈஸி. நீங்க கஷ்டமான மைண்ட் செட்ல வச்சுக்கீங்க, கஷ்டம் இல்ல. இந்த வேலை ஒழுங்கா ஃபாலோ பண்ணி பாருங்க. எம்சிக்யூ சிம்பிளா எடுக்கலாம். அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் உங்களுக்கு எம்சிக்யூ ட்ரிக்ஸ் சம்பந்தமா, அடுத்தது எப்படி ஷார்ட் கட்ல செய்யற எலிமினேஷன் மெத்தட் எப்படி உருவாக்குற நிறைய விஷயங்கள் சொல்லுவேன். ஸோ கட்டாயம் வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. ஸோ உங்களோட ரெஸ்பான்ஸை வச்சுதான் நான் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸுக்கு போக மாதிரி இருக்கும். ஸோ நான் இதோட முடிக்கேன். ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.